ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 11th இருக்கிற முகலாய பேரரசு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 11th மிகப்பெரிய பாடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு. இதுக்கு முன்னாடி 7th பார்த்துருப்பீங்க. அது இன்னமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தா என்ன பாடம் இருக்குமோ அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாபர், ஹிமாயூன், அக்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஷெர்ஷா வருவார், அதற்கப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜகான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப் பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தங்கள் என்னென்ன, சரிங்களா? அப்புறம் வந்து ராஜபத்திர கொள்கை, அக்பர் மேற்கொண்ட போர்கள், அதுக்கப்புறம் வந்து ராஜபத்திர கொள்கை, ஜஹாங்கீர் ஆட்சியோட முக்கியத்துவம் என்ன, கட்டடக்கலை என்ன, அவுரங்கசீப்போட தக்கான ராஜபுத்திர கொள்கை என்ன, மராட்டியருக்கும் அவருக்கும் இருந்த பிணக்குகள் என்ன, அப்புறம் முகலாயர் ஆட்சியின் போது இருந்த இலக்கியம், ஓவியம், இசை, கட்டடக்கலை, அப்புறம் பக்தி இயக்கியம், சீக்கியம், கிறிஸ்துவம், இஸ்லாம், வர்த்தகம், தொழில், அறிவியல் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா? இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேஜுக்கு மேலே வரும். ரொம்ப பெரிய பாடம். சரிங்களா? ஸோ அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து மகா அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நிறைய படையெடுப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ வட இந்தியாவோட பல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படையெடுப்பு மற்ற படையெடுப்புகளின் மூலமாக கிரேக்கர்கள், சாகர்கள், குசானர்கள், ஆப்கானியர்கள், இந்த மாதிரி நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளப்பட்டிருக்கும். அது வடமேற்கு பகுதியில், தென்னிந்தியா வடகிழக்கு பகுதிகளில் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானும் துருக்கிய தைமூர்களின் வழித்தோன்றல்களாக இருக்கிற முகலாயர்கள். ஏன்னா நம்ம 7வதுலேயே பார்த்துருப்போம், பாபர் வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் தந்தை வழியில் தைமூரும், தாய் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் வகையிலும் இருப்பாங்க. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசை நிறுவியிருப்பார். ஆக்சுவலாக 1526 1707 அதில் அவுரங்கசீப்பு இறந்துருவார். அதுக்கப்புறம் 1857 கழகம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஒரு மாதிரி ஆண்டுகிட்டு தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1526 பானிபட் போரில் இப்ராஹிம்லோடைய தோற்கடித்து நிறுவியிருப்பார். இந்த இடத்துல பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1526 1707 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பெரிய பேரரசாக இருக்கும். 7ல் வந்து பார்த்தீங்கன்னா யார், அவுரங்கசீப் செத்து போயிடுவார். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் பெருங்கலகம் நடந்து அதை வந்து இங்கிலாந்து டைரெக்டாக வந்து ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி வரைக்குமே முகலாய பேரரசு ஒரு சின்ன வகையில் ஆட்சி இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் இருந்திருப்பாங்க. ஸோ முக்கியமான அரசர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பாபரை தொடர்ந்து ஹிமாயூன், ஹிமாயை தொடர்ந்து அக்பர், அக்பரை தொடர்ந்து ஜஹாங்கீர், ஜஹாங்கீரை தொடர்ந்து ஷாஜகான், ஷாஜகானை தொடர்ந்து அவுரங்கசீப். அவுரங்கசீப் 1707 செத்து போயிடுவார். அதோட பேரரசு வீழ்ச்சி அடைந்தாலும் 707 1857 வரைக்கும் முகலாய பேரரசு ஒரு பெயரளவுக்கு ஒரு அரசா இந்தியாவை ஆண்டுகிட்டு தான் இருக்கும். 57க்கு அப்புறம் தான் அரசியல் அதிகாரம் முழுவதுமாக பிரிட்டிஷ் கைக்கு போகும். சரிங்களா? அது வரைக்கும் முகலாய பேரரசு இருந்தது. சரிங்களா? ஸோ முகலாய பேரரசு அதிகார உச்சத்தில் இருந்தப்ப இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம் வரைக்கும், இப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம் வரைக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கிட்டத்தட்ட தமிழகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழு இந்தியாவை சேர்ந்ததையும் ஆண்டிருப்பாங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு அரசர், முகலாய பேரரசுகளில் ரொம்ப முக்கியமானவர், முதன்மையானவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்பர் என்ன பண்ணியிருப்பார், பெரிய அரசை உருவாக்கினாலும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கியிருப்பார். இது அப்படியே கேள்வியாக கேட்பாங்க. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அரசியல் அடையாளத்தை உருவாக்கியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு அரசராக பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய பாடங்க, கிட்டத்தட்ட 62 63 பேஜ் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால் கதை மாதிரி நம்ம எவ்வளவு ஸ்பீடாக அதே சமயம் தெளிவாக பார்க்க முடியுமோ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் முகமது பாபர். இவர் 1526 1530 வரைக்கும் வந்திருப்பார். ஸோ நம்ம 7வதுலேயே பார்த்துருப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் தைமூர், தாய் வழியில் செங்கிஸ்கான். இவர் வந்து மத்திய ஆசியாவில் எந்த பகுதியில் இருந்திருப்பார் அப்படின்னா, மத்திய ஆசியாவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான இனக்குழு இருந்திருக்கும். ஒன்று துருக்கிய இனக்குழு, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெக்குகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதுமானிய துருக்கியர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம், இவங்க சன்னி முஸ்லீம். ஸோ இவங்க 2 பேருமே ஆல்ரெடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறிய அரசராக இருக்கக்கூடிய பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட அடையாளத்தை உருவாக்க முடியாது. அதனால் சமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் அவர் ஆண்டுட்டு இருப்பார். அதுவும் மரபுறையாக பெற்றிருப்பார்.
சரிங்களா. ஸோ இவங்க ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இங்கே நம்ம கோல் வச்ச முடியாது. ஸோ நாம் வேறு இடத்துல தான் நம்ம வாழ்க்கைக்கான வசதியும் வாய்ப்பையும் தேட முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஆல்ரெடி தைமூரோட படையெடுப்புகள், செங்கிஸ்கானோட படையெடுப்புகள் மூலமாக இந்தியாவை பற்றி அவருக்கு அதிகம் தெரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பட்டுப்பாதை, மத்திய ஆசியா பட்டுப்பாதை வழியாக தான் இந்தியாவோட வர்த்தகம் செய்வாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு செழிப்பானதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. அவரோட தாத்தா இருக்கார் இல்லையா, தைமூர் ஆல்ரெடி டெல்லி சூறையாடி இருப்பார். ஸோ அதே மாதிரி நாமளும் டெல்லி ஆளணும் அப்படிங்கிற கனவு அவருக்கு அப்பயே இருந்துச்சு. சரிங்களா. இந்த கனவு 1526 முதலாம் பானிபட் போர்லேருந்து நிறைவேறிச்சு அவருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 வயசு கொடுத்துருப்பாங்க, 7வதுல 12 வயசு கொடுத்துருப்பாங்க. எது சார் ரைட் அப்படின்னா சரியாக தெரியல. ஏன்னா புது புக்லேயும் இதே தவறுகள் தான் இருக்குது. ரெண்டையுமே படித்து வச்சுங்க, ஏதாவது ஒன்று போட்டுருங்க. சரிங்களா. ஸோ தந்தையிடமிருந்து சமர்கண்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன பகுதி ஆளை கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் எதிரிகள் நிறைய பேர் இருந்ததுனால அவர் அரியணை இழந்து மறுபடியும் அதை மீட்டார். ஸோ மத்திய ஆசியாவில் சபாவிகளும் உஸ்பெக்குகளும் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கான பேரரசை இந்தியாவை நோக்கி தான் அமைக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து தைமூர் வம்சத்தை சேர்ந்ததால் பஞ்சாப் வரைக்கும் போயிட்டார். ஸோ 1519க்கும் 24க்கும் இடையே போரா, ஷியால்கோட்டு, லாகூர் வரைக்கும் ஒரு படையெடுப்பை வந்து இந்துஸ்தானை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்திட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தானோட எல்லை வரைக்கும் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு இல்லை, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் வரைக்கும் வந்துட்டார். பாகிஸ்தான் பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டார். இந்தியாவுக்கு இன்னும் வரல. ஸோ இதே சாதகமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, காபூலையும் கைப்பற்றியிருக்கார். காபூலை கைப்பற்றி காபூல், கஜினி இந்த 2 ஊரையும் கைப்பற்றி ஒரு சிறிய அரசை வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசரை ஏற்படுத்திட்டார். இந்தியாவுக்கு இவருக்கு ஆல்ரெடி படையெடுத்து வர்றதுக்கான காலம் கனிந்தது. ஸோ டில்லி சுல்தான் லோடியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார், இப்ராஹிம் லோடி வந்து பார்த்திங்கன்னா தன் நாட்டை விரிவுபடுத்துறதுக்கோசரம் சில நடவடிக்கைகள் பண்ணும்போது ராஜபுத்திரர்கிட்டையும் ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கும் அவருக்கு பகைமை வளர்ந்தது. ஸோ அப்போ வந்து இப்ராஹிம் லோடியோட எதிரிகளான தௌலத் கான் லோடி, தில்வார் கான் லோடி, மேவாட்டோட அரசரோட கூட்டமைப்பின் தலைவர் ராணா சங்கா இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் லோடிக்கு எதிராக நீங்கள் படையெடுத்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இதுதான் ஜான்சன் உள்ள பூண்டார். சரிங்களா. ஸோ ஆனால் அவர் போகும்போது அவரை வர சொன்னது யார், தௌலத் கான் லோடி. அதனால என்ன பண்ணார், இவர் வரும்போது இவர் ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணார், வந்த உடனே முதல்ல எவன் நம்மளை கூப்பிட்டானோ அவனை அடிச்சிட்டார். தௌலத் கான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றிருக்கார். அதுக்கப்புறம் உலக பிரசித்தி பெற்ற முதலாம் பானிபட் போர் நடக்குது. எங்கே, ஏப்ரல் 21, 1526. 7வது புக்கில் இந்த டேட்டு கொடுக்கல, இந்த டேட்டை நோட் பண்ணிங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இப்ராஹிம் லோடியோட படை பெருசு, பாபரோட படை சின்னது. ஆனாலும் பாபர் ஜெயிச்சிட்டார். காரணம் என்ன அப்படின்னா சரியான போர் வியூகங்கள், அவர்கிட்ட பீரங்கி படை இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் முதலில் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா இவருன்னு தான் நினைக்கிறேன். அது நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இவர் என்ன பண்ணார், டில்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றிருக்கார். ஆனாலும் இந்த பக்கம் ராஜபுத்திரர்களும் ஆல்ரெடி ஆப்கானியர்கள் அப்படின்னா இந்த லோடி, கில்ஜி வம்சம் அவங்களோட இது ஆல்ரெடி அங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள அடக்கணும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, ராஜபுத்திரர்களை அடக்கிறதுக்காக கான்வா போரும் நடக்குது. கான்வா அப்படிங்கிற இடத்துல அடுத்த வருஷம் 1527. ஸோ மேவாரின் அரசர் மாலவம் ஆகிய பகுதியில் செல்வாக்கு பெற்றிருந்த சித்தூர் ராணா சங்கா அப்படிங்கிறவரை போரில் ஜெயிக்கிறார். ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்வா அப்படிங்கிற இடத்துல அவரை முடிச்சிடுறார். அதுக்கப்புறம் ஆப்கான் முஸ்லீம்கள், இப்ராஹிம் லோடியின் சகோதரர்கள், சரிங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேவாட்டின் அரசரான ஹசன் கான் எல்லாரும் சேர்ந்து ராணா சங்காவோட படைகளோட பாபரின் படைகள் எதிர்கொண்டது. இப்பயும் பாபரோட படை சின்னது தான், ஆனால் இத்தனை பேர் சேர்ந்துமே பாபரை முடிக்க முடியல. ஸோ கான்வா போர்னு பார்த்தீங்கன்னா யார் முக்கியமானவர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராணா சங்கா. சரிங்களா. ராணா சங்காவோட சேர்ந்து போரிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா முகமது லோடி, இப்ராஹிம் லோடியோட சகோதரர். அவர் தான் ஃபஸ்ட்டே இப்ராஹிம் லோடி தோக்கடித்தார்ல. இப்ராஹிம் லோடியோட சகோதரர் மேவாட் அப்படிங்கிற ஒரு ஊரோட அரசரான கசன் கான், அப்புறம் சித்தூரின் ராணா சங்கா எல்லாத்தையும் தோக்கடிச்சு விட்டார். தோக்கடித்து குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றார். ராஜபுத்திரர்களோட சில பகுதிகளும் உள்ளே வந்துருச்சு. இதில் பாபர் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அடுத்த ஒரு போர் சந்தேரி போர் 1528. இது யார், சந்தேரியோட அரசரான மேதினி ராய்
மாலவ பகுதி. குவாலியரத்தை அடித்தாச்சு, தோல்பூர் அடித்தாச்சு, அடுத்தது மேவாட்டை அடித்தாச்சு, அடுத்து மாலவம். ஸோ மாலவத்தோட தலைவரான மேதிரி ராய சந்தேரி அப்படிங்கிற இடத்துல சந்தித்து போர் நடக்கும்போது இதுலேயும் ஜெயிச்சிட்டார். இப்போ கடைசியாக காக்ரா போர். இதை நீங்கள் எப்படி இது வச்சுக்கலாமா, பாகா, சரிங்களா, சாகா, பானிபட், கான்வா, சந்தேரி, காக்ரா. சரி, இது காக்ராவை இது காக்ரா, அது நீங்கள் தான் ஞாபகம் வச்சு, இல்லைனா சாகாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சாகாக், பாகா, சாகாக். 1526, 27, 28, 29. சரியா? ஈஸியாக இருக்கா? சில ஷார்ட்கட்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சொல்கிறேன். பாகாக், சாகாக். பாபர்னா பா வந்துருதா, பாபர், பாகாக், சாகாக். 26, 27, 28, 29, 30 செத்து போயிடுவார். ஸோ கடைசி போர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்? காக்ரா போர். கடைசியாக இருக்கிறது ஆப்கானியர்கள் இருக்காங்க. ஆப்கானியர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. முகமது லோடி வம்சம், கில்ஜி வம்சம், குபுதீன் அடிமை வம்சம், இதெல்லாம் ஆப்கானியிலேருந்து வந்தீங்க தான். சரிங்களா? இந்த ஆப்கானியர் போரில் யார் இருந்தாங்கன்னா இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி, அவரோட மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷா, இவங்க எல்லாத்தையும் கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் போர் புரிஞ்சு கடைசியாக பாபர் எல்லா ஆப்கானியரையும் தோற்கடித்து இந்தியாவில் தன்னோட ஆட்சியை நிறுவிட்டார். ஸோ நிறுவனத்துக்கு அப்புறம் 1529 வரைக்கும் நிறுவிட்டு 30 ஆக்ராவிலேருந்து லாகூருக்கு போகும்போது வழியில் காலமாயிட்டார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான முகலாய பேரரசை நிறுவி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியா அடைந்தது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகளை பயன்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஸோ இவர் தான் முன்னாடி பயன்படுத்தினாரோ அப்படின்னு சொல்லலை, ஆனால் இவருக்கு முன்னாடி பயன்படுத்துவதற்கான ஆதாரமும் இல்லை. ஸோ நம்ம யார் எடுத்துக்கலாம், பாபர் தான் பீரங்கிகளை முதலில் இந்தியாவில் பயன்படுத்தினார். சரியா? ஸோ இப்போ பாபரோட போர்கள் பார்த்தாச்சு, பாகாக், சாகாக்கு. சரிங்களா? ஸோ முகலாய பேரரசை நிறுவிய பாபர் அரேபிய துருக்கிய மொழிகளில், பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சரிதையை அவரே எழுதுறாரு. துசிக்கி பாவரி, பாபர் நாமா அப்படிங்கிற பேரில். அதில் இந்தியாவை பற்றி எல்லாமே அவர் எழுதியிருப்பார். விலங்குகள், கனிகள், விதைகள், மரங்கள் எல்லாத்த பற்றி எழுதியிருப்பார். சரிங்களா? சிறிது காலம்தான் அவர் ஆண்டிருந்தாலும் மக்களை பற்றியும் இந்தியாவை பற்றியும் பாபர் இந்த அளவுக்கு எழுதுவார்னு எதுவும் எதிர்பார்க்கல. சரிங்களா? பாராட்டும் அளவிற்கு பாபர் எதையும் பார்க்கவில்லைன்னா டைமிங் கம்மி, போரில் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி செத்து போயிட்டார். சரிங்களா? ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சுயசரிதை, இந்துஸ்தானின் தலையான மேன்மை எதுவெனில் ஒரு மிகப்பெரிய நாடு, பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டுள்ளது. மற்றொரு வசதி, இங்குள்ள தொழிலாளர்கள், ஒவ்வொரு பிரிவிற்கும் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் இங்கே கிடைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ பாபருக்கு அப்புறம் பாபரோட பையனான ஹிமாயூன் ஆட்சிக்கு வராரு. ஹிமாயூனோட நிலைமை தான் இருக்கிற முகலாய பேரரசிலே கொடூரமான நிலைமை. ஏன்னா எங்கள் அப்பா ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இவருக்கு ஆல்ரெடி உள்ளே வரும்போதே இடர்பாடுகள் நிறைந்த பணி. ஹிமாயூன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மாதிரி பெரிய வீரர் இல்லை, ஆனால் பண்பாடு இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெயிச்ச இடத்துல அங்கங்கே ஆப்கானியர்களை வேலைக்கு ஆட்சிக்கு வச்சிருக்காரு. ஆனால் அவங்க பேசிக்காகவே கொள்ளையடிக்கக்கூடிய இயல்புடையவர்கள். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன இவருக்கு தொல்லை தரக்கூடிய அச்சமூட்டியக்கூடிய அரசர்கள் இருக்காங்க. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகதூர் ஷா, சரிங்களா, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக இருக்கார். ஸோ காபூல், கந்தகார் இந்த பகுதிகளுக்கு என்ன பண்ணுறாருனா ஹிமாயூன் அவரோட சகோதரர் காம்ரான் அப்படிங்கிறவரை நியமிக்கிறார். ஆக்சுவலாக அவருக்கு 3 சகோதரர்கள், காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். பாபர் சாகும்போது என்ன பண்ணுறாரு, மூத்த பையன் ஹிமாயூன், உனக்கு ஆட்சி நான் கொடுத்துட்றேன், ஆனால் அவனோட 3 சகோதரர்களையும் நீ கனிவாக நடத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறாரு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா பிடிச்சிட்டு போன ஒரு பெரிய பகுதியை சகோதரர்களாக கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஹிமாயூனோட அரியணை மேலே ஆசை வருது. ஸோ காபூல், கந்தகார் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை பார்க்கும்போது தெரியும் இவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இது பண்ணி. இங்கே பாருங்கள், காபூல், கந்தகார் இருக்குது. இந்த பகுதியில் ஒருத்தருக்கு
அரசாட்சியை கொடுக்குறாரு. யாருக்கு? கம்ரானுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, இதோட முடியாமல் இது வரைக்கும் பிரச்சனையை பெருசு பண்ணுறாரு. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். காபூல் கந்தகாரை கொடுத்து அதோட நிறுத்திக்கணும்ல. அவர் குஜராத் வரைக்கும் அவர் பிரச்சனை. ஆல்ரெடி குஜராத்தில் ஒரு ஆள் இருக்கான். சாரி, பஞ்சாப் வரைக்கும். குஜராத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல பகதூர் ஷா காபூல் கந்தகாரை ஒருத்தர் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற பஞ்சாப் வரைக்கும் தன்னோட ஆளுகையை கொண்டு வர்றார். சரிங்களா? ஏன் மேப்புக்கு போனால் இவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சார் அப்படிங்கிறது நம்ம மேப்பு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ பஞ்சாப் வரைக்கும் வந்ததுனால என்ன பண்ணுறாரு, தம்பியை பிடிச்சி கொல்லல. ஏன்னா எங்கள் அப்பா தான் சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறாரு இல்லையா ஒரு நாள். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, போய் தம்பியை மிரட்டி, இங்கே பாரு உனக்கு கொன்றும் அப்படின்னு மிரட்டுறதுனால காம்ரான் வந்து சரி காபூல் கந்தகாரோட நிறுத்திக்கிறேன், பஞ்சாப் எனக்கு வேணான்னு விட்டார். சரிங்களா? பீகார் உத்தரப்பிரதேசம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்கான் ஷெர்ஷா இருக்கார் இல்லையா, அவரு ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்காரு. பாருங்க, இவர் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு மனசு தெரியும். இன்னொரு தடவை பார்த்தா தெரியும். காபூல் கந்தகாரே இந்த பக்கம் தம்பி கொடுத்துட்டாரு. சரிங்களா? ஷெர்ஷா பீகாரில் வளர்ந்துட்டு வர்றாரு. குஜராத்தில் ஆல்ரெடி ஒரு ஆளுங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ சுற்றி இவருக்கு எதிரிகள். இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க தம்பிகள் இருக்காங்க இல்லையா, மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட இருந்து இவருக்கு சப்போர்ட் கிடைக்கல. சரிங்களா? ஸோ ஷெர்ஷா ஆல்ரெடி ஒரு மாதிரி வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 1532 தௌரா அப்படிங்கிற இடத்துல ஆப்கானியரை தோற்கடித்த ஹிமாயின் சூனார் கோட்டையை முற்றுகையிடுகிறார். சூனார் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா யாரோடது? ஷெர்ஷாவது. ஷெர்ஷாவை கிட்டத்தட்ட இவர் தோற்கடிச்சிட்டார். ஆனால் ஷெர்ஷா என்ன பண்ணுறாரு, இனிமேல் நான் இந்த மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு ஷெர்ஷா நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகளை நம்பி முற்றுகை கைவிட்டு திரும்பி போயிட்டார். அன்னைக்கே பிடிச்சி ஷெர்ஷாவை கொண்டு இருந்தார்னா இவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டு இருப்பார். ஆனால் என்ன பண்ணார், இவர் விட்டுட்டு போனதுனால ஷெர்ஷா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஸோ 4 மாதங்களுக்கு முன்னாடி முகலாயருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று பொய்யான வாக்குறுதியத்த ஷெர்ஷாவின் வார்த்தைகளை நம்பி ஹிமாயின் முற்றுகையை கைவிட்டார். ஸோ ஷெர்ஷாவை ஆல்ரெடி அவர் பணிய வச்சிருக்காரு. எந்த இடம்னு வந்து பார்த்திங்கன்னா 1532 தௌராவில் சுனார் கோட்டை. இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ பின்னாடி வந்த ஆண்டுகளில் இவர் அவரோட படையையும் ஆட்சி அதிகாரத்தையும் கவனம் செலுத்தாமல் தில்லியில் புதுசாக ஒரு நகரை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தீன் பானா. இந்த நகரை ஒருவேளை காணோம், ஒருவேளை ஷெர்ஷா இதை இடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இவர் நகரத்தை கட்டிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஷெர்ஷா வளர்ந்துட்டு இருக்காரு. குஜராத்தில் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்த பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, ராஜஸ்தானையும் இணைச்சிக்கிறார். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹிமாயின் பகதூர் ஷா மேலே போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி தன்னோட இன்னொரு தம்பியான அஸ்காரிகிட்ட விட்டுறாரு. ஆனால் அஸ்காரி என்ன பண்ணுறாரு, குஜராத்தையும் ராஜஸ்தானையும் மாலவத்தையும் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்ராவை நோக்கி போகணும் அப்படின்னு திட்டம் எடுக்கிறார். அஸ்காரி ஆக்ரா வந்துட்டால் நம்ம பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, குஜராத்தையும் மாலவத்தையும் விட்டுட்டு ஹிமாயின் மாண்டுவில் போகிறாரு. 2 பேர் ராஜஸ்தானில் சந்திச்சுக்கிறாங்க. மேப் வச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அதாவது பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, குஜராத்திலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் அவரோட இதை பிரச்சனை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து போய் குஜராத்தையும் மாலவத்தையும் பிடிச்சிட்டார். ராஜஸ்தானில் அவர் தம்பியை வச்சுட்டார். இவர் இங்கே இல்லாமல் இங்கேருந்து ஆக்ரா போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக்ரா போனால் பிரச்சனையாகணும், இந்த பகுதி அப்படியே விட்டுட்டு இவர் பாதியில் போகிறார். 2 பேரும் இடையில யார் அவரோட தம்பியான அஸ்காரியும் ஹிமாயினும் இடையில சந்தித்து சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஷெர்ஷா பெரிய அளவில் வளர்ந்துட்டு வர்றார். சரியா? ஸோ பகதூர் ஷா 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல பகதூர் ஷா தொடர்பான நிகழ்வுகளில் ஹிமாயின் இருக்கும்போது ஷேர்கான் பீகார்லேருந்து வங்காளத்தையும் கைப்பற்றிட்டார். ஸோ அதனால் வங்காளத்தில் ரோக்தா கோட்டையும் கைப்பற்றது. சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹிமாயின் என்ன பண்ணுறாரு, ஷேர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டு இருக்காரு. ஆனால் புறப்பட்டு இருக்கும்போது கவுர் அல்லது கவுடான்னு சொல்கிற இடத்தை ஹிமாயின் அடையும் போது அவரோட 3வது சகோதரர் ஆல்ரெடி காம்ரான் பிரச்சனை பண்ணி அவர் அடக்கிவிட்டாரா,
இடையில அஸ்காரி பிரச்சனை பண்ணி அடக்கிவிட்டாரா? 3வது சகரான ஹிண்டால் பிரச்சனை பண்ணுறார். என்னடா இது ஒரு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல ஹிமாயூன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போய் திரும்பி ஆக்ராவுக்கு வந்து அவரை நோக்கி புறப்படும் போது அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஷெர்கான் என்ன பண்ணுறாரு, ஹிமாயூனும் சௌஷா அப்படிங்கிற இடத்துல வரும்போது பெரிய போர் வந்துருச்சு. ஏன்னா இவரால் ஒரு இடத்துல இருக்க முடியல. இங்கே போனால் அங்கே தம்பி பிரச்சனை, அங்கே போனால் இங்கே தம்பி பிரச்சனை, இங்கே போனால் அங்கே தம்பி பிரச்சனை. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஷெர்ஷா வங்காளத்தையும் பீகாரையும் கைப்பற்றி ஒரு பெரிய படையை தேர்த்திக்கிட்டு ஆக்ரா போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த சௌஷா போரில் ஷேர்கான் ஜெயிச்சிடுறாரு. ஹிமாயூன் பெரிய தோல்வி. அவரோட படையில் இருந்த கிட்டத்தட்ட 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்படுறாங்க. ஹிமாயூன் அங்கேருந்து தப்பிச்சு, அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சௌஷா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரையில் நடந்த போர். அந்த கங்கை நதியில் விழுந்து நீந்தியே ஆக்ரா போயிட்டார். சரிங்களா? சௌஷா கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, இந்த மேப்பில் பார்ப்போம். இந்த இடத்துக்கு பக்கமாக இருக்கும். இவர் இங்கேருந்து இங்கே போகும்போது இவர் இங்கேருந்து இங்கே வந்து சண்டை நடந்து இங்கே ஒரு வழியாக ஆக்ரா போயிட்டார். ஆக்ரா போனதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பங்காளி சண்டை எவ்வளோ வேண்டாலும் இருக்கலாம், வெளியேருந்து ஒருத்தன் வந்துட்டான், ஸோ எனக்கு சப்போர்ட் வாங்கன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சமாதானம் பற்றி வச்சுருந்த அஸ்காரி, ஹிண்டால், காம்ரான் எல்லாத்தோட உதவியோட கன்னோசியில் போர் புரிகிறார். ஆனால் கன்னோசி போரில் முகலாய படைகள் முழுவதுமாக சிதறடிக்கப்படுகிறது. ஹிமாயூன் அங்கேருந்து தப்பிச்சு வர்றார், நாடற்ற அரசராகிறார். இது எப்போ? 1540. சௌஷா போர் 39. 30 ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் இருந்திருக்காரு. 9 வருஷம் அந்த ஆளுக்கு பாவம் பிரச்சனையே தான். இப்போ 40 ஷெர்ஷா வந்துட்டார். ஷெர்ஷா வந்து முகலாய வம்சத்தை தாண்டி ஒரு 15 வருஷம் சூர் வம்சத்தை கொண்டு வந்திருக்கார். ஸோ 1555 டில்லியை கைப்பற்றி மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடி 1540 ஓடினவர் 1555 தான் ரிட்டன் வர்றாரு. அது வரைக்கும் டெல்லியும் ஆக்ராவையும் ஆண்டது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சூர் வம்சம். அந்த சூர் வம்சத்தின் ஆட்சியை நிறுவியவர் ஷெர்ஷா. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பரீத். ஒரு ஜாகிர்தார் குடும்பத்தில் பிறந்தவர் பரீத். ஆனால் ஒரு புலியை கொன்றுவார் சின்ன வயசுலேயே. ஷெர் அப்படின்னு அர்த்தம். புலி அப்படின்னா ஷேர், புலியை கொன்றவர் அப்படின்னா ஷேர்கான் அர்த்தம். ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகதீரா அப்படின்னு ஒரு படம் இருக்கும், ராஜமௌலியோட படம், ராம்சரண் நடித்ததில். ஸோ சித்தூர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கேரக்டர் தான் அவரோட ஃப்ரெண்டு நடிச்சிருப்பாப்புல. சரிங்களா? ஸோ ஷேர்கான் அப்படின்னு பரீத் அப்படிங்கிறவர் ஷேர்கான் அழைக்கப்பட்டார். அவர் அரியணை ஏறினதுக்கப்புறம் மரியாதையாக ஷெர்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா ஆப்கானியரையும் அடக்கி ஆப்கானியன் தலைவராக இருக்கார். அவர் இராணுவம், மதிநுட்பம், அரசியல் எல்லாத்துலேயும் பெரியாள். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ராஜபுத்திர அரசர்களுக்கு எதிரான எல்லா வெற்றிகளையும் பெற்றார். அவர் போகும்போது மாலவம் போரிடாமலே அவர்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அவருக்கு சரணடைய. மேவாரும் எந்த ஒரு பிரச்சனையும் தெரிவிக்காமல் சரணடைந்தார். கலிஞ்சாரையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த முயற்சியில் தோல்வி பெற்றார். சரிங்களா? ஆனால் ஷெர்ஷா என்ன பண்ணார், 40 கைப்பற்றிருந்தவர் 45 செத்து போயிட்டார். ஒரு வெடி விபத்தில் இறந்துட்டார். ஆக்சுவலாக அந்த ஆள் ஆண்டது 5 வருஷம் தான். ஆனால் 5 வருஷம் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார் பாருங்களா, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவரோட 2வது மகன் 53 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவரும் சின்ன வயசுலேயே செத்துப்பிட்டு ஆகிட்டார். அப்புறம் அடுத்த 2 வருஷம் ஒரு வாரிசு உரிமை போர் நடக்குது. இதை பயன்படுத்திக்கிட்ட யார், நம்ம ஹிமாயூன் மறுபடியும் திரும்பி வந்து டில்லியும் ஆக்ராவையும் மீட்டு மீண்டும் முகலாய வம்சத்தை, முகலாயர்களின் ஆட்சியை ஆரம்பித்தார். சரிங்களா? ஸோ இப்போ ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னா, ஹிமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அவர் எப்படியாவது பிடிச்சி கொண்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. போகும்போது வங்காளத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட கிசிர்கார் அப்படிங்கிற நியமிச்சிருப்பார். அவர் இடையில பிரச்சனை பண்ணுவார். சரிங்களா? அவரை கைது செஞ்சுட்டு பின்னாடி திரும்பி வந்துடுவார். திரும்பி வந்தோன்னா அவர் முதல் வேலை என்னென்னா, முதல்ல வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நிரந்தரமான தீர்வு, ஸோ நிர்வாக அமைப்பு பண்ணணும், மையப்படுத்தப்பட்ட அரசு வேணும், டில்லியிலேருந்து நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி மையப்படுத்தப்பட்ட அரசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையப்படுத்தப்பட்ட மையமான அரசராக மாறியிருக்கார். ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கியிருக்காரு. அந்த நிர்வாக கட்டமைப்பில் கீழே கிராமங்கள்லாம் வந்திருக்கு. கிராமங்களின் தலைவரை பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தில் களவு போனால் அந்த பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறார். கொள்ளையடி கொடுவாங்களா? கொள்ளையடி கூட மாட்டாங்க. ஸோ
கிராமங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட கொள்கை என்னன்னா, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் விவசாயிகள்கிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்திருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அவர் படையிட்ட, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பயிர்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் தனி கவனம் கொடுத்துருக்காரு. நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறை, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, நிலத்துக்கு ஏற்ற மாதிரி, விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை நிர்ணயம் செய்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருக்காரு. ஸோ ஜாகிதார் முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதி அமைச்சிருக்காரு. ஸோ இன்னும் சில இடங்களில் வேளாண் விளைச்சலில் குறிப்பிட்ட பங்கு மட்டும் வாங்கியிருக்காரு. விவசாயத்தில் மட்டும் இல்லை, வணிகர்கிட்டையும் அக்கறை செலுத்தியிருக்காரு. வணிகத்தை ஊக்குவிக்கிறதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்தியிருக்காரு. நுழைவு வரி, விற்பனை வரி 2 வரியும் மட்டும்தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் மானிட்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளில் உலோகம் ஒரு அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தர அளவு வரையறை செய்து வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்துருக்காரு. அவரோட நாணய முறை தான் முகலாயர்கள் முழுவதும் பின்பற்றினாங்க. அதற்கப்புறம் பின்னாடி வந்த ஆங்கிலேயர்களும் அதே நாணய முறை தான் அடித்தளமானது. ஸோ இந்தியாவின் நாணய முறைக்கு வலுவான ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷா. அது மட்டும் இல்லாமல் வணிகத்தையும் வர்க்கத்தையும் ஊக்குவிக்கும் பொருட்டு என்ன பண்ணியிருக்காரு, பெரிய சாலை போட்டிருக்காரு. இந்த பக்கம் சிந்து பகுதியிலேருந்து வங்காளத்தோட சோனார்கான் வரைக்கும் ஒரு பெரிய ரோடை போட்டிருக்காரு. அப்புறம் ஆக்ராவையும் ஜோத்பூர், குஜராத்தை எல்லா துறைமுகங்களையும் இணைக்கக்கூடிய புதிய சாலைகளை கொடுத்துருக்காரு. லாகூர், முல்தான்லேருந்து எல்லா நகரங்களையும் இணைக்கும் சாலையும் போட்டிருக்காரு. அந்தந்த இடங்களில் சராய்னு சொல்லப்படக்கூடிய வணிகர்கள் தங்கக்கூடிய ஃப்ரீயான தங்கும் விடுதிகள், உணவருந்தவும் வணிகர்கள் தங்கவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் சில சிராய்கள் இன்றளவும் யூஸ் ஆகிட்டுருக்கு. போனால் மடை மாதிரி, சத்திரம் மாதிரி தங்கிக்கிறதுக்கு. ஆனால் ஷெர்ஷா மிகப்பெரிய அளவில் நற்தொண்டுகளை செய்திருக்கிறார். கருவூலத்திலிருந்து உதவித்தொகைகளை வழங்கியிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு வைதிக முஸ்லீம், அதனால் பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கியிருக்காரு. அவர் ஆட்சியில் அதாவது சொந்தக்காரங்க, பிரபுக்கள் இவங்க பிரச்சனை பண்ணால் கூட, தப்பு பண்ணால் கூட அவங்களையும் கடுமையாக தண்டித்திருக்கார். கலக மனப்பான்மை கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் கடுமையான தண்டனைகள் மூலமாக ஒடுக்கியிருக்கார். ஸோ பெரிய அளவில் நில வருவாய் நிதி நிர்வாக முறையை பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அக்பர், தோடர்மால் எல்லாமே ஆக்சுவலாக ஷெர்ஷாவோட நிதி நிர்வாக முறையை தான் பின்பற்றிருக்காங்க. ஸோ அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிர்வாக நிதிமுறை பெருமளவில் ஷெர்ஷாவோட பேஸை தான் அவங்களும் எடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்லிக்கிற மாதிரி எந்த கட்டடங்களையும் கட்டலை. ஏன்னா இவர் இருந்தது 5 வருஷம், ரோடு போட்டிருக்காரு, வணிகம், வாணிகத்தை, வர்த்தகத்தை, விவசாயிகளை ரெடி பண்ணியிருக்காரு. மைய நிர்வாகத்தை உருவாக்குனால புதிய நகரங்களை கட்ட அவருக்கு பெருசாக டைம் இல்லை. டில்லியில் ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கியிருக்காரு. பின்னாடி அது முடிஞ்சு போச்சு, பெருசாக இதாகலை. புராணகிரா அப்படிங்கிற மட்டும் அதை கூப்பிட்றாங்க. அப்புறம் அவரோட கல்லறை மடத்தை அவரே சசாரம் அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காரு. இதான் ஷெர்ஷா பண்ண முக்கியமான விஷயங்கள். எது வரைக்கும் ரோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த பக்கம் காபூல்ல இருந்து வங்காளம் சோனார்கார் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்து, அஜ்மீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, எல்லா துறைமுகத்தையும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி இங்கே ரோடு. இதை தான் பின்னாடி வந்து வெள்ளைக்காரங்க இது வரைக்கும் போட்டு தங்க நாற்கரை சாலையெல்லாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் போட்டு போன பேஸ் தான். ஷெர்ஷா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தாருன்னா இன்னும் பட்டையை கிளவிட்டு போயிருப்பார். இப்போ சீக்கிரமே செத்து போயிட்டார். சரியா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷா 1540 45 வரைக்கும் இருந்துட்டு செத்து போயிட்டார். 53 வரைக்கும் ஷெர்ஷாவோட பையன் ஆண்டிருக்காரு. அதுக்கப்புறம் 55 வரைக்கும் வாரிசுரிமை போட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணார், 1545 காணாமல் போன 1540 காணாமல் போன ஹுமாயூன் திரும்பி 15 வருஷம் கழித்து வந்து என்ன பண்ணுறாரு, காபூரையும் கந்தகாலையும் கைப்பற்றி அவர் சகோதரனோட கையில் கொடுத்துட்டார். ஆனால் அந்த பகுதிகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிம்மதியாக ஆள விடல. ஸோ இதுக்கிடையில் மறுபடியும் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்து ரெடியாயிருக்கு. அதாவது யாருக்குள்ள அப்படின்னா இந்த சூர் வம்சத்துக்குள்ள ஷெர்ஷாவோட பசங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாகி ஷெர்ஷாவோட இது வந்து துண்டடைஞ்சிருச்சு.
இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹுமாயூன் படையெடுத்து வந்து மறுபடியும் இந்தியாவை பிடிச்சிட்டாரு. இவர் வரதை பார்த்த சூர் வம்சம் ஆப்கானியர்கள் என்ன செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரச்சனையே இல்லாமல் மீண்டும் பேரரசர் ஆகியிருக்கார். ஆனால் 15 வருஷம் கழித்து திரும்பி வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, 55 வந்திருக்காரு இல்லையா, 55 வந்தவர் 56 செத்து போயிட்டார். எப்படி செத்தார்னா, டில்லி கோட்டையில் இருந்த ஒரு நூலகத்தோட மாடிப்படியிலே இடறி விழுந்து செத்து போயிட்டார். ஸ்டான்லி லேன்பூல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இது காமெடியாக இருந்தாலும் இதுதான் சீரியஸ், வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு இது யாருன்னு கேட்கலாம், இது யார் சொன்னாங்கன்னு பார்க்கலாம். யாருன்னா ஸ்டான்லி லேன்பூல், பாபரோட பையன், அக்பரோட அப்பா. ஆனால் 15 வருஷமும் நிம்மதி இல்லாமல் சுற்றி கடைசியாக நாக்கு தள்ளி இந்தியாவை கைப்பற்றியும் ஆள முடியாமல் செத்து போயிட்டார். சரியா? அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களின் ஹீரோயான அக்பரோட என்ட்ரி. 1556 1605, எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருடங்கள். சரியா? 40-50 வருடங்கள் கிட்டத்தட்ட. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போன ஹுமாயூன் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷாட்டை தோற்று தப்பிச்சு போகும்போது 1542 ஒரு பாலைவனத்தில் அவங்களோட ஒய்ஃபு ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறார். அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் என்று அழைக்கப்பட்ட அக்பர். அவர் 14 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூன் 1556 செத்து போயிறாரு. 14 வயசில் அக்பருக்கு முடிசூட்டப்படுது. ஆனால் அக்பர் வந்து அரியணை ஏறினப்ப ஆப்கானியரும் ராஜபுத்தரும் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்க. இருந்தாலும் அக்பரின் ஆட்சி தப்பிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அக்பரோட தலை சிறந்த பாதுகாவலரான பைரம் கான். அக்பரை அரியணையில் உட்கார வச்சுட்டு பைரம் கான் அவர் நல்லா பார்த்துக்கிட்டு அவரோட ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிட்டு இருந்திருக்கார். அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா 1556 என்னாச்சுன்னா, டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷெர்ஷாவோட வழிவந்த அடில்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் அரசர் இருக்கார், ஒரு சிற்றரசர். அவரோட இந்து தளபதி பேர் ஹெமு. அவர் என்ன பண்ணுறாரு, முகலாயர்களுக்கு எதிராக ஆப்கானிய படைகளோடு சேர்ந்து என்னை வந்து அனுமதிங்க, நான் வந்து அக்பரை கொன்று உங்களுக்கு இந்தியாவை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவரோட அரசரும் சரி அப்படின்னு சொன்னோன்னே ஹெமு என்ன பண்ணுறாரு, முதல்ல குவாலியரை கைப்பற்றார், அதுக்கப்புறம் ஆக்ராவையும் கைப்பற்றார். 1556 நவம்பரில் டெல்லி நோக்கி புறப்படும் போது ஹெமுவை 2ஆம் பானிபட் போரில் அக்பர் சந்திக்கிறாரு 14 வயசில். ஆனால் போர் கிட்டத்தட்ட ஹெமுவுக்கு சப்போர்ட்டாக தான் வருது, அக்பர் தோக்கிற நிலைமை. ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு போர் முடியும் போது எங்கிருந்தோ வந்த அம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெமுவோட கண்ணில் குத்திருக்கு, நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. தலைவன் இல்லாத படைகள் என்ன சிதற ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த பாகுபலி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சிதற ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாரு, அக்பர் போரில் ஜெயிச்சிட்றாரு. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். மறுபடியும் டெல்லி, ஆக்ரா, குவாலியரை கைப்பற்றி அக்பர் பேரரசராக மாறுறார். ஸோ அக்பர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் வட இந்திய எல்லாத்தையும் வாகை சூடி பெரிய அரசராக வராரு. இந்த பக்கம் பைரம் கான் என்ன பண்ணுறாரு, மற்ற பகுதிகளை விரிவடை செய்கிறார். ஆனால் பைரம் கான் வந்து பார்த்திங்கன்னா சரி நாம் பார்த்து வளர்ந்த பையன், நாம் தான் பெரிய ஆளுங்கிற மெதப்பில் யாரையுமே மதிக்கலை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் கோபமான அக்பர் என்ன பண்ணுறாரு, பைரம் கானை கூப்பிட்டு நீங்கள் மெக்காவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. ஆனால் மெக்காவுக்கு போகும்போது குஜராத்தில் இவர் கொல்லப்படுகிறார். ஆனால் அது அக்பரோட தூண்டுதலில் தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பைரம் கான் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தை அக்பர் அரவணைச்சிக்கிறாரு. அவரோட பையனான அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு தன்னோட அவையில் வச்சுக்கிறார். அவர் தான் பின்னாடி அறிவு கூர்மை வாய்ந்த கானான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேதையாக அக்பர் அவையில் இருக்கார். யாரோட பையன், பைரம் கானோட பையன். அவரோட உண்மையான பேர் என்ன, அப்துல் ரஹீம். சரிங்களா? இதற்கப்புறம் இதுவரைக்கும் அக்பரோட படையெடுப்புகள் தான். எல்லாத்தையும் எதையுமே விட்டுருக்க மாட்டார், எல்லாத்தையும் பிடிச்சிருப்பார். ஸோ இந்த அக்பரோட படையெடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாகா, சாகாக்கு, சௌஷா, கன்னோசி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் அக்பரோட படையெடுப்புகள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தனித்தனியாக எழுதி வச்சுங்க.
அக்பர் வந்து பார்த்திங்கன்னா முழு இந்தியா, ஆப்கானிஸ்தானு, இப்போ இருக்கிற பாகிஸ்தான், இந்த பக்கம் வங்காளம் எல்லாத்தையும் பிடிச்சார். ஸோ 1562 மாலவத்தை பாஜ் பகதூர்கிட்டருந்து கைப்பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மன்சப்தரை தன்னோட அரசவையில் வச்சுக்கிட்டார். 64 கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ராணி துர்காதேவி, இதை தான் நம்ம மத்திய இந்தியான்னு பார்த்துருப்போம் 7வது. ராணி துர்காதேவி கிட்ட இருந்தும் அவர் பையனான வீர் நாராயணம் அவர்கிட்ட இருந்தும் போர் புரிஞ்சு வாங்கியிருக்கார். 1562 மாலவம் யார்கிட்டருந்து, பாஜ் பகதூர்கிட்டருந்து. 64 கோண்டுவா யார்கிட்டருந்து, ராணி துர்காதேவிட்ட இருந்து. அதுக்கப்புறம் மேவார யார்கிட்டருந்து கைப்பற்றிருக்கார், ராணா உதயசிங். சரிங்களா? அந்த ராணா உதயசிங்கை கைப்பற்றி சித்தூரை கைப்பற்றும் போது ராணா உதயசிங்கின் 2 வீரமான தளபதிகள், ஒருத்தர் பேர் ஜெய்மால், இன்னொருத்தர் பேர் பட்டா. அவங்க 2 பேரும் ராணா உதயசிங் வந்து பின்வாங்கினதுக்கப்புறம், ராஜா நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, போரை நாங்கள் நடத்திக்கன்னு 2 ராஜபுத்தர்கள் பயங்கரமான டஃப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த போரில் மட்டும் 30,000 ராஜபுத்திர வீரர்களை அக்பர் கொண்டிருக்கார். ஆனால் ஜெய்மால் பட்டாவோட வீரத்தை பார்த்து அக்பரே பயங்கரமாக வியந்து அவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டு அவங்க நினைவாக ஆக்ரா கோட்டையில் அவங்களுக்கு சிலை வைத்திருக்கார். என்னதான் எதிரி பலமானவனாக இருந்தாலுமே அவனோட வீரத்தையும் மதிச்சிருக்கார். எதிரியாக இருந்தாலும் அவனோட வீரம் அக்பரால் மதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சித்தூரையும் கைப்பற்றார். ராணா உதயசிங்கிட்டேருந்து சித்தூரை கைப்பற்றிட்டார். அதுக்கப்புறம் மற்ற ராஜபுத்திர அரசுகளான ரத்தம்பூர், கலிஞ்சார், பிகானீர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் எல்லாத்தையும் சரணடைஞ்சிருச்சு. ஸோ மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய வைத்த அக்பர் என்ன பண்ணுறார், அதுக்கப்புறம் குஜராத்தை நோக்கி தன்னோட கவனத்தை செலுத்துறார். ஏன் அப்படின்னா குஜராத்தில் தான் வணிகம், கடல்சார் வணிகம் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துட்டு. ஸோ குஜராத்தை முசாஃபர் ஷாட்ட வந்து 1573 கைப்பற்றார். அக்பர் வராருன்னு தெரிஞ்சாலும் எல்லாம் விட்டு ஓடிடுவாங்க, ஏன்னா படை அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பீகார், வங்காளம் எல்லா பகுதியும் தாவூத் கான் அப்படிங்கிறவற்றிலிருந்து அக்பர் பிடிங்கிறாரு. 1576 எல்லாம் முகலாய பேரரசோட இணைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் ராஜா மான்சிங், பகவான் தாஸ் ஆகியோரோட உதவியோட காபூலை கைப்பற்றாரு. காஷ்மீரை 1586, சிந்துவை 1591 கைப்பற்றார். இதுக்கப்புறம் விட்டாரா, இல்லை, வட இந்தியாவை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒன்றிணைச்சதுக்கப்புறம் தக்காணத்தை நோக்கி அவரோட கவனம் திரும்புது. இங்கே பாருங்க, இதுதான் தக்காணம். இது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, இது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போ என்னது, தக்காணம் கீழே வரணும், இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவனம் வருது. முதல்ல காண்டேஷை பிடிக்கிறார். காண்டேஷ் பகுதியை 1591. 96 சந்தா பீவியிடங்கிருந்து பெராரை கைப்பற்றிருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாரு, அகமது நகரோட நிஜாம் ஷாஹி வம்சத்தோட உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க, என்னோட பகுதியை கைப்பற்றான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து முகலாய படையை வீரத்தோடு எதிர்த்து போராடிருக்காங்க. கடைசியாக அந்த படையிலும் தோற்கடிக்கப்பட்டு 1600 முகலாயர்கள் வசமானது. எது, அகமது நகர். 1600 வரைக்கும் போர் புரிஞ்சிருக்காரு. 1556 வந்தவர் 600 வரைக்கும் போர் புரிஞ்சு எல்லா பகுதியும் இணைச்சிட்டார். 1604 செப்டம்பரில் நோய்வாய்ப்பட்ட அக்பர் 1605 அக்டோபர் மாதம் 27 இயற்கை எய்தார். இந்த டேட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ 62, 64, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 73, 76 எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. கேட்டாங்கன்னா, ஒரு வேளை பொறுத்துக்களை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதோட அக்பரோட போர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அக்பர் என்னென்ன ராஜபுத்திர கொள்கைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். அக்பர் வர்றதுக்கே நம்மளுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஜஹாங்கீர் இருக்கார், ஷாஜகான் இருக்கார், அவுரங்கசீப் இருக்கார். இவங்களெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே மதம், கொள்கை, கலை, கட்டடக்கலை, இலக்கியம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? இப்போ அக்பரோட ராஜபுத்திர கொள்கை. ஸோ இவர் ஆண்ட பகுதிகள் எல்லாமே இந்து பகுதியில் ராஜபுத்திரங்களே, அதனால் அவங்ககிட்ட நல்லெண்ணத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம்கள் அல்லாத மக்களின் மீது ஆல்ரெடி இருந்த ஜிஸ்யா வரியை அவர் நீக்கியிருக்கார். தலைவரி நீக்கப்பட்டது. இதை மறுபடியும் போட்டவர் அவுரங்கசீப். சரிங்களா? அடுத்து புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த வரியும் நீக்கியிருக்கார். போர்க்கைதிகளை அடிமையாக்கக்கூடிய முறையை தடை பண்ணியிருக்காரு. உடன்கட்டை ஏறுதல்
ஒழிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திர அரசுகளோடு என்ன பண்றாரு, திருமண உறவை மேற்கொண்டிருக்காரு. அதுல ரொம்ப திறமையான ராஜபுத்திரர்களை தன்னோட அரசவையில உயர்ந்த பதவிகளை அமர வச்சிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மத ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மக்கள் ஒருங்கிணைவதை உறுதி செய்திருக்கு இவரோட கொள்கைகள். அக்பர் என்ன பண்றாரு, அக்பருக்கு முன்னாடியே பல முஸ்லிம் அரசுகள் ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்தாலும் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு, பரந்த மனப்பான்மையோட இந்த குடும்பங்களோட நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு சங்காத்தமும் இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் அரசர்கள். ஆனால் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களெல்லாம் நெருக்கமான ஒரு மாமனார் மாமியார் வீடை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவரோட ஒரு முக்கியமான ராஜபுத்திர மனைவி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பார்மாலோட மகளான அர்காபாய். இவங்களை தான் பின்னாடி ஜோதா அப்படின்னு சொன்னாங்க. ஜோதா அக்பர், ஐஸ்வர்யா ராய் நடித்தாங்க இல்லையா ஜோதா. அக்பருக்கும் ஜோதா அக்பருக்கும் இருக்கக்கூடிய காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் மும்தாஜ் காதலோட மிகப்பெரிய அளவில் இலக்கியங்களில் போற்றப்பட்டது. அதனால தான் அந்த படம் எடுத்தாங்க. ஜோதா அக்பர் ஆக்சுவலாக ஒரு லவ் மூவி மாதிரி தான் இருக்கும். ஜோதா அக்பர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இல்லை, பிக்கானீர், ஜெய்சல்மார் இந்த மாதிரியான பகுதியில் இருந்த ராஜபுத்திர இளவரசிகளையும் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அவரோட ரொம்ப நெருக்கமான மனதுக்கு நெருக்கமான மனைவி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்காபாயின் என்று அழைக்கப்பட்ட ஜோதா அக்பர். அதுக்கப்புறம் அவரோட பையனான சலீம் என்ன பண்ணியிருக்காரு, ராஜா பகவதாசின் மகனை கைப்பற்றிருக்காரு. அந்த சலீம் தான் ஜஹாங்கீர்னு நினைக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்க, சலீம் நூருதீன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட சலீம் ஆக்சுவலாக யார், ஜோதாவோட பையன். ஸோ எத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாலும் அவரோட மூத்த மகன் யார், சலீம் தான். ஸோ ராஜா பகன்தாஸோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி, ராஜா பார்மால். ராஜா பகன்தாஸோட மகனான ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான படை தளபதியாக இருந்திருக்காரு. அவருக்கூடையும் நல்ல ஒரு நட்புறவை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ராஜபுத்திர அரசர்கள் இப்போ இளவரசிகளை முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில ஆளுங்க இருப்பாங்களே, ஆனால் அவங்களையும் மரியாதை கொடுத்து அவரோட அவையில் வச்சிருந்திருக்காரு. அது உன்னோட இது, அது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த இவரோட இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகலாய பேரரசுக்கு சிறந்த நிர்வாகிகளையும் சிறந்த படை தளபதிகளையும் சிறந்த வீரர்களையும் கொடுத்துருக்கு. இவ்வளோ பண்ணுறாரு நம்ம மன்னனுக்கு, மதங்களை தாண்டி மன்னனா அவர் ஏற்றுக்கிட்டார். ஸோ வருவாய்த்துறை நிர்வாகத்தில் இவருக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்மால். ஸோ இவரோட ஜப்தி முறையை என்ன பண்ணுறாரு அக்பர் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தியிருக்காரு. அவரை திவானா பதவி உயர்த்திருக்காரு. இன்னொரு ராஜா பீல்பாருங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்தர் தான். ஸோ அக்பரோட நெருங்கிய ரொம்ப விரும்பப்பட்ட நண்பர். பீர்பால் அக்பர் கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில். சரிங்களா? ஸோ மேர்வார் மார்வார் ஆகிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா உதய்சிங்கை வந்து அடிச்சுட்டு பட்டிருப்பார் இல்லையா. ஆனால் ராஜா உதய்சிங் அதோட பையனான ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுவார், 1597 அவர் மரணம் வரைக்கும் தொடர்ந்து போராடிருக்கார். இவர் சாவதுக்கு 3 வருஷம் வரைக்கும் அவர் போராடிருக்கார். அதான் ஹால்டிட் காட் போர் 1576. சேத்தக் அப்படிங்கிற குதிரையில் தப்பிச்சு போனாருன்னு நம்ம 7வதுல பார்த்துருப்போம் இல்லையா, அந்த போர் ஹால்டிட் காட் போர். ராணா பிரதாப் சிங்க்கும் அக்பருக்கும் இடையே நடந்த ஒரு போர் 1576. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில பேரும் இவரை எதிர்த்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாரோட மால்தியோ ரத்தோரின் மகனான சந்திராசென் 1581 இறக்கும் வரை அக்பர் எதிர்த்திருக்கார். தொடக்கத்தில் ஆக்ரா தான் இவரோட தலைநகராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தலைநகர் இவருக்கு வேணும்னு சொல்லிட்டு பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கியிருக்கார். அது இப்போ ஒரு கைவிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் அழகாக இருக்கும் அந்த நகரம். சரிங்களா? அது புலந்தர்வாசா அப்படிங்கிற நிறைய அது மாதிரி புலந்தர்வாசான ஒரு ஃபேமஸான ஒரு கட்டடம் இருக்குது. அது மாதிரி நிறைய கட்டடங்களே இருக்குது. அது இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாமா? எங்கேயோ காட்டினாங்கப்பா. என்னோட கல்லறை. புலந்தர்வாசா. இல்லை, இங்கே பாருங்கள், புலந்தர்வாசா, பதேபூர் சிக்ரியில் பஞ்ச்மஹால். இதெல்லாம் யார் பண்ணது? அக்பரோட கட்டடம். பதேபூர் சிக்ரி, புலந்தர்வாசாலாம்.
ஸோ அக்பரோட அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி முறை. அவரோட நிர்வாக முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசை உருவாக்க அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. அது என்னன்னா, பிரபுக்கள் எல்லாருமே ஒரு குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் எல்லாம் ஒரே பணியின் கீழே கொண்டு வரப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் மன்சப்தார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. அந்த மன்சப்தாரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜாட், இன்னொன்று சவார். ஜாட் அப்படின்னா இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறிக்கும். சவார் அப்படின்னா குதிரைகளின் எண்ணிக்கை குறிக்கும். 10 முதல் 10,000 வரை, இந்த பக்கம் 50 முதல் 50,000 வரை. ஒரு மான்சப்தாரோட தகுதியை நாம் குறைக்கணும், இல்லை பதவி உயர்த்தணும்னா அந்த வீரர்களின் எண்ணிக்கை அல்லது குதிரைகளின் எண்ணிக்கை ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களோட ப்ரமோஷன் டீப்ரமோஷன் இருக்கும். ஸோ அக்பர் வந்து தொடக்க காலங்களில் வச்சிருந்த பிரபுக்கள் எல்லாமே மத்திய ஆசியாவை சேர்ந்தவராக இருந்தாலும் மன்சப்தாரி அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ராஜபுத்தர்களும் ஷேக் ஷதா என்று அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் அந்த பிரபுக்களையும் உள்ள கொண்டு வர்றார். ஆரம்பத்தில் அந்த மன்சப்தரா இருந்த பிரபுக்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வழி வந்த பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள். அதுக்கப்புறம் இந்திய முஸ்லீம்களையும் ராஜபுத்தர்களையும் மான்சப்தாரா வந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்களாக மாத்துறாரு அக்பர். ஸோ அவர்களுக்கு ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரா கொடுக்கப்படும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நிலங்கள் ஒதுக்கிடுவாங்க. அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி வரி வசூல் பண்ணி அந்த பணத்தை அவர் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க படையை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மான்சப்தார் அப்படிங்கிற பதவி பரம்பரை வம்ச உரிமை சார்ந்தல. ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குதிரைகளும் வீரர்களும் திரும்ப பெறப்படுவாங்க. ஜாகிர் நிலமும் திரும்ப பெறப்படும். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் யார் அந்த அளவுக்கு வீரமான விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களே திருப்ப கொடுப்பாங்க. சரியா? அக்பர் மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவரோட மத கொள்கை. அவர் என்னதான் ஒரு வைதிக முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா மதங்களும் மேலே அவருக்கு ஆர்வம் வந்திருக்கு. சூப்பி தத்துவத்தை ஒரு தாக்கம் ஏற்படுத்திருக்கு சூப்பி தத்துவங்கள். அதனால அந்த மற்ற மதங்கள் மீது ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டிருக்கார். அவர் என்ன பண்றாரு, அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற தத்துவத்தை அதை என்ன சொல்லுவார்னா சுல் இ ஹுல்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தை பரப்பரை செய்திருக்காரு. மதங்களுக்கிடையே அவர் வந்து ஒரு சுமூகமான போக்கை மேற்கொண்டனால அவரோட சமகாலத்து வரலாற்று அறிஞரான பதானி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அக்பர் இஸ்லாமை புறக்கணித்திருக்கார், இஸ்லாமை வெறுக்கிறார் அப்படின்னு விமர்சனமே செஞ்சிருக்கார். அக்பர் என்ன பண்றாருன்னா இபாத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை நிறுவியிருக்கார். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த வழிபாட்டு கூடங்களில் இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டும்தான் ஆன்மீக விஷயங்களை குறித்து விவாதித்தாங்க. ஆனால் பின்னாடி காலகட்டங்களில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜெராஸ்டியர்கள், சமணர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாத்தையும் பங்கேற்க கூட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஜாலியாக மதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மதம் பெருசு அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இபாத் கானாவை 1582 மூடிட்டார். ஆனால் அக்பர் வந்து எல்லா மதங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் கைவிடல. அவர்னால என்ன பண்ணுறாரு, எல்லா மதத்தை சேர்ந்த அறிஞர்களோடும் பேசியிருக்காரு. எடுத்துக்கிட்டுனா புருஷோத்தம் அப்படிங்கிறவர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர். மெகர் ஜிரானா அப்படிங்கிறவர்கிட்ட விவாதிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராசிய மதம். அக்வாவிவா மான்சராட் அப்படிங்கிற கிறிஸ்தவர்கிட்ட விவரிச்சிருக்காரு. சரிங்களா? ஹீர விஜயசூரி அப்படிங்கிறவர்கிட்ட சமண மதத்தை பற்றி உண்மையை தேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன புலப்படுது, எல்லா மதங்களும் ஒரே விஷயம் தான் சொல்லுது, கடவுள் ஒருவர். ஸோ இவர் என்ன சொல்றாரு, ஒரே கடவுள் அப்படிங்கிற கொள்கைக்கு வரார். அதனால அவர் புதிய ஒரு தத்துவத்தை கொண்டு வர்றார். அந்த தத்துவத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌஹித் இ இலாஹி, தீன் இலாஹின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரடி கடவுள் கோட்பாடு, ஒரு தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின்பற்றிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கானோர் அவரோட சீடராக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க நிறைய நூல்களை பாரசீகத்தில் மொழியாக்கம் செய்யறதுக்கு ஒரு பெரிய துறையை அக்பர் உருவாக்கியிருக்காரு. ஸோ கேள்வி வரலாம், ஒரு பெரிய மொழியாக்க துறையை நிறுவியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். ஸோ அதனால் எல்லா மொழிகளிலும் இருந்த முக்கியமான நூல்களான ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் எல்லாத்தையும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்திருக்காரு. அவருக்கு தான் தெரிஞ்சு போச்சே என்னன்னு, எல்லா மதங்களும் ஒன்றை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குன இந்த தீன் இலாகி, தௌதத் இ இலாகி அப்படிங்கிறது அக்பர் இறந்ததுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. இதோட அக்பரோட சகாப்தம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1605 1627 வரைக்கும். சரிங்களா. ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை மாற்றின ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான அடித்தளம் இவர் தான் போட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு சீக்கிய குருவை கொன்றுவார். சரிங்களா. அதுக்கப்புறம் இவர் பண்ண இன்னொரு மிகப்பெரிய வேலை என்னன்னா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக உரிமை மையத்தை நிறுவுவதற்கு பர்மிஷன் கொடுப்பார். சரிங்களா. ஒருவேளை இவர் பர்மிஷன் கொடுக்காம துரத்தி விட்டுருந்தாருன்னா ஆங்கிலேய வணிக குடியேற்றங்கள் இங்கே இருந்திருக்காது. நம்மள 300 வருஷம் அவங்க ஆண்டதுக்கான சான்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. மிகப்பெரிய வேலையை வண்டி விட்டு போனது இவர் தான். சரிங்களா. ஸோ அக்பருக்கு பின்னாடி அவருடைய மகன் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏறிருப்பார். ஸோ இவர் அரசரானதை இவரோட மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு அப்படிங்கிறவரே எதிர்த்திருப்பார். அவரை தூண்டி விட்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். சரிங்களா. சீக்கிய குரு அர்ஜுன் தேவும் குஸ்ருவும் என்ன பண்ணுவாங்க, இவர் அரசராயிடக்கூடாது, நான் தான் பேரன் இளவரசன், நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், தன்னோட பையனை கைது செஞ்சு கண்ணை நோண்டி போடுவார். விழிகள் அகற்றப்படும். கலகத்தை தூண்டினதுக்காக குரு அர்ஜுன் தேவை கொன்றுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு கோபத்தை உருவாக்கிடும். அதே மாதிரி தனக்கு எதிராக கலகம் பண்ண இன்னொரு ஆப்கானியரான உஸ்மான் கான் அப்படிங்கிறவையும் பணியை வச்சிருவாரு. ராணா உதய் சிங், அவரோட பையனான ராணா பிரதாப் சிங், அதான் அந்த ஹால்டிகாட் போர், அவங்களுக்கு அப்புறம் அவரோட பேரன் உதயசிங்கோட பேரனான ராணா அமர் சிங் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு பிரச்சனை பண்ணுவார். சரிங்களா. அவரை இவரோட பையனான ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு கொண்டு வருவார். ஸோ ராணா உதயசிங்னா பிரதாப் சிங்கோட பையன் வந்து ராணா அமர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவரை அடக்குந்து யாருன்னா குரம், இளவரசர் குரம். ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவரோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரம். சரிங்களா. அதற்கப்புறம் அவங்க எல்லாருமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உங்களோட மேலதிகாரத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க. ஸோ 1608 தக்காணத்தில் அகமது நகரில் மாலிக் அம்பர் தலைமையில் ஒரு சுதந்திர அரசாக அறிவிச்சிருக்காங்க. மாலிக் அம்பர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவரை பற்றி தனியாக ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, இது தனியாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ மாலிக் அம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜிலாம் பெரிய அளவுக்கு பூமாகிறதுக்கான காரணம். சரிங்களா. அவர் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் குரம் இருக்கார் இல்லையா, அதாவது இளவரசர் ஷாஜகான், அவர் என்ன பண்ணுறாரு, 14 மாதம் முற்றுகையிட்டு காங்கரா கோட்டையை கைப்பற்றி அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் அம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அடிபணியை வச்சிருக்காரு. சரிங்களா. 1595 அக்பரால் கைப்பற்றப்பட்ட கந்தகாரா 1622 ஜா அப்பாஸ் மீட்டிருந்தார். ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இளவரசர் குரமை வச்சு அங்கே கைப்பற்றணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் குரம் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணனால அவரால் அதை பண்ண முடியல. சரிங்களா. ஜஹாங்கீரிய முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னா, ஜஹாங்கீரோட ஆட்சியில் வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அவைக்கு வணிக குடியேற்ற மக்களுக்கு வச்சுக்கிறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அதாவது ஆங்கிலேய குடியேற்றங்கள். வில்லியம் ஹாக்கின்ஸால் பர்மிஷன் வாங்க முடியல, ஆனால் தாமஸ் ரே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸோட பிரதிநிதியாக நான் வந்திருக்கேன், சூரத்தில் எனக்கு ஒரு வணிக குடியேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசி, உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ இது பண்ணுறேன், உங்கள் மேலாதிகாரத்தை ஏற்றுக்கிறேன்னு ஒரு வழியாக பேசி வாங்கிட்டார். ஸோ ஆங்கில குடியேற்றம் முதலில் அமையறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரரசர் ஜஹாங்கீர். சரிங்களா. அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சராக வடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், வந்து பேசுகிறார். இங்கே யாரும் உட்காந்துருக்கா, ஜஹாங்கீர் உட்காந்துருக்காரு. சரியா. ஸோ ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7வது ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரத்தை விட நாடு கைப்பற்றணும் அப்படிங்கிற வெறியை விட அவருக்கு அதிகமாக இருந்த ஆர்வம் எதுனா கலை, ஓவியம், கட்டடம், தோட்டம், மலர்கள், இதில் தான். இதனால் அவரோட மனைவி மெஹருநிஷா, ஜஹாங்கீர் என்ன சொல்லி கூப்பிடுவார்னா நூர்ஜஹான்னு கூப்பிடுவார். ஆனால் அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெஹருநிஷா. நூர்ஜஹான் அப்படின்னா அரண்மனையின் ஒளின்னு அர்த்தம்.
சரிங்களா. அவங்க தான் உண்மையான அரசியல் அதிகாரம் கொண்டு பின்னாடி இருந்து வேலை பார்த்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் நிறைய வேலை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இளவரசர் குரமுக்கு பிடிக்கல. ஏன்னா இளவரசர் குரமோட அம்மா வேறவங்க, சரிங்களா. அவங்களோட அம்மாவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரியல, அது தெளிவாக கொடுக்கல. நூர்ஜஹான் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அது இளவரசர் குரமுக்கு பிடிக்கல, சரிங்களா. இளவரசர் குரம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி பண்ணுறாரு. ஆனால் ஜஹாங்கீர்கிட்ட ஒரு தளபதி இருக்கார், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஹமத் கான். அவர் இருக்கிறனால குரமாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கோபமாக ஒன்றுமே பண்ண முடியல, ஆட்சி அதிகாரம் நமக்கு வரலன்னு சொல்லி தக்கானம் போயிட்டார். நூர்ஜஹான் மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ணும்போது மஹமத் கானுக்குமே பிரச்சனை வருது, அவரும் கழகத்தில் இறங்குறாரு. அந்த கழகத்தையும் நூர்ஜஹான் வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட இது பண்ணிடுறாங்க. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி மஹமத் கானும் இவரும் குரமும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஜஹாங்கீர் செத்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹான் என்ன பண்ணிருக்கார், தன்னோட மருமகன் ஷாரியருக்கு மணிமடம் சூட்ட ட்ரை பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஜஹாங்கீருக்கு அப்புறம் யார் வரணும், இளவரசர் குரம் தான் வரணும். ஆனா நூர்ஜஹான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அவங்களுக்கு பொண்ணோட ஹஸ்பண்ட் இருப்பார் இல்லையா ஷாரியர், அவருக்கு மணிமுடி சூட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இளவரசர் குரம் வந்துடுறாரு. அப்பா அவரோட தோளோடு தோல் நின்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாமனார் அசப் கான், நூர்ஜஹானோட சகோதரர், சரிங்களா. இவங்க அம்மாவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜஹாங்கீரோட அம்மாவா தான் இருக்கணும். தாய் மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டார்ல, என் மருமகனை விட்டு நீ ஓ மருமகனுக்கு முடிசூட்டியான்னு அவரு உள்ள வந்து பிரச்சனை பண்ணி குரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அப்படிங்கிற பெயரோட முடிசூட்டி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நூர்ஜஹானை நாடு கடத்திடுறாங்க. 10 ஆண்டுகள் 1627 ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹானோட அதிகாரத்தை பிடிச்சிட்டு டம்மியா உட்கார வச்சிடறாங்க, சரிங்களா. இவங்களோட பேர், இவங்களை அரண்மனையின் ஒளி அப்படின்னு கூப்பிடுவாங்க இவங்களை, நூர்ஜஹானை. அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்கும், 7th இல்லை 11th இல்லை, பழைய புத்தகத்தில் இருக்கும், சரிங்களா. ஸோ 1627 58 வரைக்கும் ஷாஜஹான் வராரு. ஷாஜஹான் ரொம்ப முக்கியமான ஆளுமை. ஏன் அப்படின்னா ஷாஜஹானோட காலத்துல தான் முகலாயர்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்தது. ஷாஜஹான் இப்போ ஆக்ராவில் அரியணை ஏறும்போது அவரோட நிலை பாதுகாப்பானதும் சவால்கள் அற்றதாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அப்பாவோட அப்பா யார், அக்பர், அவரோட அப்பா ஹிமாயின், அதுக்கு கொள்ளு தாத்தா வரைக்கும் பயங்கரமான பேஸ் போட்டு போயிட்டாங்க, சரிங்களா. ஸோ இவர் என்ன பண்றாரு, இவர் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கங்க பிரச்சனை இருக்கு. தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்த கானி ஜஹான் என பட்டப்பெயர் கொண்ட பீர் லோடி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஷாஜஹான் இடம் மாத்திட்டாரு. அதற்கப்புறம் அகமது நகர் அவங்க இவரு தானே பிடிச்சாரு 14 மாசம் முற்றுகைக்கு அப்புறம். அங்க ஒருத்தர் பிரச்சனை பண்ணாரு, அதையும் தக்காணத்துக்கு விரைந்து அந்த பிரச்சனையும் முடிச்சிட்டார். அங்க என்ன பண்றாரு, ஆசம் கான் என்ற பட்டத்தை பெற்ற ரதாத் கான் என்ன பண்றாரு, பால்காட்ட பகுதியை தாக்கியிருக்காரு, சரிங்களா. அப்புறம் மூர்தா கான்ஜானோட தன்னை போக்கை மாற்றிக்கொண்டார். அதனால் கான்ஜஹான் தௌலாபாத்தின் தப்பி மாலவம் சென்றார். ஒன்றும் இல்லைங்க, தெற்கு பிராந்தியத்தில் ஒருத்தரை போட்டிருக்காரு, அவரு பிரச்சனை பண்ணியிருக்காரு, அவரை இடம் மாத்திட்டாரு. அவர் என்ன பண்றாரு, அகமது நகர் சுல்தானான 2ஆம் மூர்தசா அப்படிங்கிறோட இணைந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தக்காணத்தை முடிச்சு விட்றாங்க. தக்காணத்துக்கு போனவர் என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா ஒருத்தரை பதவியில் அமர்த்துறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் கான். அவர் என்ன பண்றாரு, தலைமையேற்று தக்காணத்தில் கான்ஜஹான் பீர்லோடியும் மூர்தசாவையும் தாக்குறாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் கான்ஜஹான் அங்கேருந்து தப்பிச்சு போறவரை கைது பண்ணி கொன்றாங்க. ஸோ தக்காணத்தை விட்டு போகும்போது அவர் என்ன பண்றாரு, ஆல்ரெடி பீர்லோடி முடிச்சாச்சு, இந்த பக்கம் அகமது நகரை முடிச்சாச்சு. ஸோ அகமது நகர், கண்டேஷ், பெரார், தெலுங்கானா 4 மாநிலங்களாக பிரித்து 4 மாநிலங்களுக்கும் ஆளுநராக அவரோட 4வது பையனான 18 வயது நிரம்பிய அவுரங்கசீப்பை போட்டு போறார். இவரு தான் அதை 4ஆ பிரிச்சது ஃபர்ஸ்ட், சரிங்களா. ஸோ தக்காணம் ஷாஜஹான் காலத்தில் ஆற்றல் மிக்க கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தக்காணத்தில் 1008 பிரச்சனைகள் இருந்துச்சு. தக்காணம்னா கீழ் முக்கோணம் மாதிரி வரும், நான் காட்டினேன் இல்லையா, மேப் எங்க மேலே போச்சா பாருங்க, இதுதான் தக்காணம். ஏன் தக்காணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவங்க எங்க இருக்காங்க, இங்க பாருங்க, இங்க இருக்காங்க, பிரச்சனை நடக்கிறது இங்க. ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி பாருங்க ரொம்ப மெயினான ஏரியா.
இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி கர்நாடகா வந்துடும், பாதி ஆந்திரா வந்துடும், இந்த பக்கம் கேரளாவில் கொஞ்சம் வந்துடும், தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக இருக்கும், சவுத்துலேயும் கொஞ்சம் வந்துடும். ஸோ எல்லாத்து காலத்துலேயும் பிரச்சனையாக இருந்தது. ஷாஜகான் காலத்தில் அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அவர் அந்த தக்காணத்தோட ஆளுநராக தன்னோட கடைசி பையனான அவுரங்கசீப்பை நியமிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இப்போ அகமது நகர் ஆல்ரெடி அப்பா காலத்தில் இவர் தான் மாலிக் அம்பரை அடக்கியிருப்பார். மாலிக் அம்பரோட எதிர்ப்பையும் மீறி அகமது நகரையும் பேரரசோடு இணைக்கப்பட்டது. ஸோ 1636 ஷாஜகான் மஹபத் கான் அங்கே ஒருத்தர் இருந்தார் இல்லையா, யார், தளபதி, ஜஹாங்கீரோட தளபதி, இவர் கூட சேர்ந்துக்கிட்டார் இல்லையா, அவர் அகமது நகரின் நிஜாம் ஷாஹி அரசர்களை அடிபணை செய்தார். அதுக்கப்புறம் கோல்கொண்டாவின் சுல்தான மீர் ஜும்லாவை சிறையில் அடைச்சி கோல்கொண்டாவையும் கைப்பற்றிட்டாங்க. படையெடுத்து கோல்கொண்டாவை அவுரங்கசீப் தான் படையெடுத்து கைப்பற்றியிருப்பார். அது சும்மா பற்றிருக்க மாட்டார். எவ்வளோ நாள் தெரியுமா இது பண்ணியிருப்பாருன்னு ஒரு பாக்ஸ் சைட்டில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பிரச்சனை பண்ணி முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் கோல்கொண்டாவை கைப்பற்றிப்பார். கோல்கொண்டாவில் இருந்தால் உங்களுக்கு கோகினூர் வைரம் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லா அந்த தக்காணத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக அவுரங்கசீப் உள்ள கொண்டு வந்துட்டார். ஸோ அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட கந்தகாரை கைப்பற்றியிருப்பார் 1638. சரிங்களா? இப்போ ஜஹாங்கீர் ஆல்ரெடி ஆங்கிலேயருக்கு வணிக குடியேற்றம் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி போர்ச்சுகீஸு முன்னாடியே இருந்திருப்பாங்க. ஆனால் போர்ச்சுகீஸுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, கோவாவில் ஒரு ஆளுநர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் போர்ச்சுகீசியர்கள் அங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் வலுவாகிறத பார்த்த ஷாஜகான் போர்ச்சுகீசியரை அடித்து துரத்திடுவாங்க. ஹூக்லியிலிருந்து 200 போர்ச்சுகீசியர்கள் 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் கட்டாய மதம் மாற்றம் பண்ணி கிறிஸ்தவராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீசியரை அவங்க வணிக குடியேற்றத்திலிருந்து அடித்து துரத்திட்டாங்க. போர்ச்சுகீசியர் அளவில் கம்மி, முகலாய படை பெருசு, போன உடனே ஓடிட்டாங்க. சரிங்களா? 1641 ஷாஜகானோட அமைச்சரும் மாமனாரமான அசப் கான் மரணம் அடைஞ்சிட்டார். அதற்கப்புறம் நூர்ஜஹான் பிரச்சனை பண்ணியிருந்தாங்களா, அவங்க 45 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. ஆனால் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆக்சுவலாக ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவர் பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசர். இதை கேட்கலாம். ஸோ அவரோட அரசவைக்கு வந்து நிறைய பேர் வருகை புரிஞ்சிருக்காங்க. யாருன்னா பெர்னியர் அப்படின்னு பிரெஞ்சு மருத்துவர், தாவர்னியர் அப்படின்னா பிரெஞ்சு வைர வியாபாரி, மண்டேல்சா அப்படிங்கிற ஜெர்மனி பயணி, பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர், மனுச்சி இந்திராந்து இத்தாலி எழுத்தாளர். இவங்க எல்லாமே ஷாஜகான் காலத்தில் அவரோட அவைக்கு வருகை புரிந்த ஆங்கிலேய வெளிநாட்டினர். ஸோ இவங்கெல்லாம் போகும்போது ஷாஜகான் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெளிவான இதை கொடுத்துட்டாங்க. ஷாஜகானோட இறுதி காலம் நெருங்கும் போது ஷாஜகானுக்கு மொத்தம் 4 மகன்கள். அதில் மூத்த மகன் பேர் தராஷிகோ. அவர் அரசராகணும் அப்படின்னு தான் ஷாஜகான் விரும்பினார். ஆனால் 3வது மகனான அவுரங்கசீப் தான் அதில் ரொம்ப சூட்டிப்பான ஆள். சுச்சுவேஷன் எப்படி போகுது, எல்லாரும் எப்படிங்கிறத கணிக்கக்கூடியவர். அதனால் என்ன பண்ணார், மற்ற 3 நபர்களையும் கொன்று விட்டு தன்னோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிட்டு பேரரசராக முடிசூட்டினார். ஆக்சுவலாக அவுரங்கசீப்பு இரக்கம் இல்லாதவர், ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப முஸ்லீமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமை வந்து தீவிரமாக பின்பற்றக்கூடியவர். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 பேரையும் கொண்டுட்டு பேரரசராக முடிசூட்டுறது இல்லாமல் அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கைதியாக ஆக்ரா கோட்டையில் அடைச்சிட்டார். ஸோ 1666 ஜனவரி மாதம் அரண்மனை கைதியாகவே ஷாஜகான் உயிரை விட்டார். எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் பாருங்கள். அதற்கப்புறம் தாஜ்மஹாலில் அவரோட மனைவி மும்தாஜின் கல்லறை அருகே அவரோட உடல் நல்லடக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ தான் முகலாயர்களின் கடைசி பேரரசரான அவுரங்கசீப்போட காலம் 1658 முதல் 1707. அவுரங்கசீப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் அப்படிங்கிற பேரோட அரியணையில் அமர்றாரு. ஆலம்கீர்னா உலகை வெல்பவர்னு அர்த்தம். ஸோ அவரோட 3 சகோதரர் இருந்தாங்களா, அவர் மூத்தவர் பேர் தராஷிகோ, 2வது பேர் ஷிஜா, 3வது பேர் முராத்.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி பிடிச்சிருக்காரு. அந்த 50 ஆண்டு காலத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 காலம், அடுத்தது ரெண்டாவது 25 காலம். ஃபர்ஸ்ட் 25 காலம் பூரா 25 ஆண்டு காலம் பூரா வட இந்திய அரசியல் ஆக்ரா, டெல்லி, காந்தகார், காப்பூர், வங்காளம், பீகார் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணார். கடைசி 25 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காணத்திலே இருந்து அங்கே திரும்பியே வராமல் செத்து போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா அவரோட ஆளுநர்கள் கையில் தக்காணம் விடப்பட்டிருந்தது. அதற்கப்புறம் 1681 அவரோட மகன்கள் ஒருவரான அக்பர், அந்த அக்பர் இல்லை, அவுரங்கசீப்போட பையன் அக்பர் பிரச்சனை பண்ணியிருக்கார். பிரச்சனையை அடக்க போனவர் என்ன பண்ணாரு, தக்காணத்திலேருந்து திரும்பவே முடியல அவரால். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்திருக்கு. இந்த பக்கம் இளவரசர் அக்பர், இந்த பக்கம் சிவாஜி, மராத்திய சிவாஜி, இந்த பக்கம் சிவாஜியோட பையன் சம்பாஜி, எல்லாரும் அவருக்கு பயங்கரமான சோதனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் மீண்டும் டில்லிக்கு திரும்பவே முடியாத நிலையில் 1707 அகமது நகர்லேயே காலமானார். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவுரங்கசீப் எதுக்குமே இது பண்ண மாட்டார். கலை, கட்டடை, ஓவியம், இலக்கியம் எதுலேயுமே அந்த ஆளுக்கு ஆர்வம் கிடையாது. மற்ற மதங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை கிடையாது. அவரோட ஒரே நோக்கம் முகலாய பேரரசை விரிவடை செய்யணும். வடமேற்கிலும் வடகிழக்கிலும் இவர் பண்ண போரால கருவூலமே காலி ஆயிடுச்சு. இவரோட தந்தையர் காலத்திலையும் தாத்தா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு பங்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியமிச்சிருக்காங்க, நிலவரியை நியமிச்சிருந்தாங்க. இவரோட இதில் கருவூலம் காலி ஆயிடுச்சு. 3 சரிபாதி அப்படிங்கிற நிலைக்கு உயரப்பட்டுச்சு. இவர் பண்ண எல்லா போர்களும் விவசாயிகள் மீது அதிகமாக வலியை சுமத்தியது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நிர்மாணித்த ஷாஜகானாபாத் அப்படிங்கிற தலைநகராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எல்லா பக்கமும் எங்கெங்கே படையெடுத்து போனாரோ அங்கங்கே தலைநகரம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? வட இந்தியாவில் இவருக்கு எதிராக 3 கிளர்ச்சிகள் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் கிளர்ச்சி, 2வது சாட்மானியர்களோட கிளர்ச்சி, 3வது சீக்கியர்களோட கிளர்ச்சி. ஜாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1650 வரைக்குமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாத்மானியர்களோட கிளர்ச்சி உள்ளூர் ஜமீன்தார்களால் ஒடுக்கப்பட்டது. சீக்கியர்களின் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர் குரு ஒருத்தர் இருந்தார், தேஜ் பகதூர்னு. அவர் என்ன பண்ணார், இவர் கொண்டார். ஆக்சுவலாக 2 சீக்கிய குருகள் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தாத்தா காலத்தில் குரு அர்ஜுன் தேவ், அவரை கொண்டது யாரு, ஜஹாங்கீர். இன்னொரு சீக்கிய குரு இருந்திருப்பார், அவர் வந்து குரு தேஜ் பகதூர். இவரையும் கொன்றார். இவரை கொன்னதோட கிளர்ச்சி அடங்குச்சு. ஆனால் சீக்கியர்களுக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சு. இவர் பண்ண இன்னொரு வேலை என்ன, இவர் தான் மத சகிப்புத்தன்மை இல்லை இல்லையா, அதனால ஜிசியா வரியை மறுபடியும் விதித்தார், புனித வரியை மறுபடியும் விதித்தார். இவர் ஜிசியா வரியை விதித்தது அது வரைக்கும் அக்பர் காலத்திலிருந்து அவங்க அப்பா காலத்து வரைக்கும் விசுவாசத்தோட இருந்த ராஜபுத்திரர்களையும் இந்துக்களையும் கிளர்ச்சி, என்னடா இருந்தாலும் இவ்வளோ வருஷமா நம்ம இருந்தோம், நமக்கே ஜிசியா வரி மறுபடியும் போட்டானே அப்படின்னு பிரச்சனை ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்வாரில் ராஜபுத்திரர்களோட மார்வாரில் ஜஸ்வந்த் சிங் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாரிசு உரிமை பிரச்சனை வந்துச்சு. அதில் இவர் தேவையில்லாமல் தலையிட்டு அவரோட பேரனான இந்திர சிங் அப்படிங்கிறவரை பெயரளவில் பதவியில் அமர்த்திட்டு இவர் ஆட்சி புரிஞ்சார். அது வந்து அந்த ராணிக்கு பிடிக்கல. ஸோ இந்த பக்கம் மார்வார் ராஜபுத்திரர்களோட பிரச்சனை. ரத்தோர் ராஜபுத்திரர்களோட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. ஆனால் மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டனால மேவாரோட ராணாவான ராஜா சிங் கழகத்தில் ஏற்பட்டார். இந்த கழகத்தை இவரோட மகனான அக்பர் ஆதரிச்சிருக்காரு. ஸோ இவருக்கும் எல்லா பக்கமும் பிரச்சனை தான். 1680 வரைக்குமே ராணா என்ன பண்ணியிருக்காரு, மேவாரோட ராணாவான ராஜ்சிங் கழகத்தில் இருந்து சாவர வரைக்கும் போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் பதவியேற்ற ராணா ஜெய்சிங் அவர் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப்போட ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பிரச்சனையை முடிச்சுக்கிட்டார். இவரோட தக்கான கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோல்கண்டா, பீஜப்பூர் கிளர்ச்சி, இவரோட தக்கான கொள்கையே மராத்தியரை முடிக்கணும், கோல்கண்டாவெல்லாம் பீஜப்பூரையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தக்காணத்திலிருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவரோட பையனான அக்பரை ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவுரங்கசீப்பே நேரடியாக 1682 தக்காணம் வந்தவர் திரும்பி போகவே முடியல. இங்கே பாருங்க, அவுரங்கசீப்போட பேரரசு பாருங்க எப்படி அந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். பாதி ஆப்கானிஸ்தான் வந்துருச்சு, பாகிஸ்தான் வந்துருச்சு, இந்தியாவில் இதிலிருந்து இது வரைக்கும் வந்துருச்சு, செஞ்சி பாளையக்காரர்கள் வரைக்கும் வந்துருச்சு. இது கொஞ்சோண்டு இடம் மட்டும்தான் இல்லை. இங்கேருந்து எப்படி பண்ண முடியும், இங்கேருந்து இங்கே வந்தவர் மறுபடியும் திரும்பி போகவே முடியல. சரிங்களா?
ஸோ அவுரங்கசீப்போட பழைய படைகளை எந்த சுல்தான், பீஜப்பூர் சுல்தான் எதிர்த்து நின்னார். பீஜப்பூரோட சுல்தான் எதிர்த்து நின்று பிரச்சனை பண்ணார். 1655 அவரோட இன்னொரு மகனான அசாம் அனுப்பி ஒரு பிரச்சனையில் ஒரு இது வரல. அதுக்கப்புறம் இன்னொரு மகனான ஷா ஆலமை அனுப்பியிருக்காரு. சரிங்களா, அப்பயும் பிரச்சனை இல்லாமல் அவுரங்கசீப்பை நேரடியாக போய் கோட்டையில் இது பண்ணி இறுதி வரைக்கும் போராடினால பீஜப்பூர் சுல்தான் தோல்வி அடைந்து அப்துல் ஹசன் கொல்லப்பட்டு கோல்கொண்டா கைப்பற்றினாங்க. இது தக்கான கொள்கை, அவரோட தக்கான கொள்கை. மராட்டியருக்கு எதிரான இவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். அவுரங்கசீப்போட 2 முக்கியமான தளபதிகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பேர் செய்டஸ்கான், இன்னொரு பேர் ஜெய்சிங். செய்டஸ்கான் தான் என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு, அவர் ஆக்சுவலாக அவுரங்கசீப்போட மாமனார்னு நினைக்கிறேன். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலி கட்டி கொண்டு வரன்னு போயிருப்பார். அவரை அடித்து துரத்தி அனுப்பிச்சி விட்டுருவார் சிவாஜி. அதுக்கப்புறம் ஜெய்சிங்கை அனுப்புவார். ஆக்சுவலாக ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், சிவாஜியை பிடிச்சிருவார், டெல்லி கொண்டு வந்துடுவார். அங்கேருந்து சிவாஜி தப்பிச்சு மறுபடியும் தக்கானத்துக்கு போயிடுவார். சிவாஜி கொரில்லா போர் முறையா 1680 53ஓட வயசில் செத்து போயிடுவார். அது வரைக்கும் கொரில்லா போர் முறையிலிருந்து போர் புரிஞ்சனால கொரில்லா போர் முறையை நீங்கள் பெருசாக யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா மறைந்து இருந்து திடீர்னு தாக்கக்கூடிய ஒரு இது, நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. திடீர்னு தாக்கி எல்லாத்தையும் சீர்கொலை வச்சுட்டு போயிடுவாங்க. சிவாஜி சாவர வரைக்குமே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சிவாஜி செத்ததுக்கு அப்புறம் அவுரங்கசீப் சாவர வரைக்கும் அவரோட மகன்களும் அவருக்கு பெரிய சோதனை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 1707 அவுரங்கசீப் இறந்தது இந்திய வரலாற்றின் முக்கிய திருப்பு முனை. ஏன்னா அவருக்கு அப்புறம் வலிமையான அரசர்கள் இல்லை. ஆக்சுவலாக 1707 முகலாய பேரரசோட சகாப்தம் முடிஞ்சு 857 வரைக்கும் பெயரளவில் தான் இருந்துச்சு. அவுரங்கசீப் மரணடைந்த போதே முகலாய பேரரசும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. ஏன்னா அந்த அடுத்த 150 ஆண்டுகளுக்கு வலிமை குன்றிய வழித்தோன்றர்கள் அவுரங்கசீப் அளவுக்கோ, ஜஹாங்கீர் அளவுக்கோ, ஷாஜகான் அளவுக்கோ, அக்பர் அளவுக்கோ வலுவான ஆட்கள் யாரும் இல்லை. அவுரங்கசீப்போட மற்ற நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு தேஜ் பகதூரை கொன்னது, அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இவர் 4வது மகன், அவரோட மூத்த மகன் தான் பதவி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஷாஜகான். அவர் பேர் தராஷிகோ. அவருக்கு சீக்கியர்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால சீக்கிய குரு கொண்டிருப்பார். சரிங்களா. 2வது இளவரசர் அக்பர், அவுரங்கசீப்போட பையன். அவர் ஒரு பெரிய பிரச்சனை வேண்டியிருப்பார். அவரை தான் தக்கானத்துக்கு அனுப்பியிருப்பார் இவர். ஆனால் அவரோட துரோக குணம் இவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சிவாஜியோட பையனான சம்பாஜியோட உதவியை அக்பர் பெற்று ஒரு பெரிய பிரச்சனை வேண்டியிருப்பார். அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பே அக்பரை அடக்கிறதுக்கு நேரடியாக களத்தில் போனோன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பார். யார்? அக்பர், அவரோட மகன். அவர் பாரசீகத்துக்கு போனவர் திரும்பி இருக்கவே மாட்டார். அந்த போரில் அவர் ஹெல்ப் பண்ண சிவாஜியோட மகன் இருக்கார்ல, சம்பாஜியை கைது செய்து சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார். அந்த ஒரு சோகத்தில் தான் சத்ரபதி சிவாஜி செத்து போயிருப்பார். சரிங்களா. ஸோ அவுரங்கசீப்போட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்சி இல்லையா, அவருக்கு பின்தோன்றிய அரசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட மத கொள்கை, சமய சகிப்புத்தன்மையற்ற ஒரு குணம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கையான நபர்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் மெயினான அரசை விட்டுட்டு தக்கான விவகாரங்களில் அடிக்கடி தலையை கொடுத்ததுனால இவர் மரணம் அடைகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையிலேயே இருந்து இந்திய அரசியலில் ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இவர் போகிற பக்கம்லாம் தலைநகரம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. மையப்படுத்தப்பட்ட அரசு இவர் டைமில் வந்து சிதறிடுச்சு. இவர் பண்ண இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, ஜிசியா வரியை மீண்டும் விதித்தது. அது மட்டும் இல்லாமல் புதிய கோயில்களில் எதுவும் கட்டக்கூடாது, ஆனால் பழைய கோயிலில் நீங்கள் ஆல்ரெடி புனரமைப்பு வேலைகள் பண்ணிக்கலாம், புதிய கோயில் எதுவும் கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணார். ஸோ மற்றவங்களோட மத நம்பிக்கையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணனால இவர்கிட்ட இருந்து இந்துக்கள்கிட்ட இருந்து இவருக்கு பெருசாக ஆதரவு இல்லை. 50 வருஷமாக ஆண்டிருக்காரு, ஆனால் நிம்மதி இல்லாமல் தான் ஆண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் முஸ்லீம்களுக்கு இதாக இருந்திருக்காரு. ஸோ வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக அப்பாப் அப்படிங்கிற வரி வசூல் சரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றனால அதை கூட நிறுத்தியிருக்கார். சரிங்களா. ஸோ இவர்
புது கோயில்கள்லாம் மற்ற மதத்தினர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் எங்கெங்கெல்லாம் இவருக்கு பிரச்சனை இல்லையோ அங்கே மட்டும் அனுமதி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஷாஜகான் காலத்தோட கம்பேர் பண்ணும்போது அவுரங்கசீப் காலத்தில் தான் நிறைய இந்துக்கள் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசர்களோட இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவங்களோட சமுதாயம் எப்படி இருக்கும், சரிங்களா? பொருளாதாரம், சரியா? அடுத்து மதம், அதுக்கப்புறம் சீக்கியம். மதத்தில் எல்லா தனிப்பிரிவுகள், அறிவியல், தொழில்நுட்பம், கட்டடக்கலை, நூல், இலக்கியம். சரியா? இது வரைக்கும் பார்த்தாச்சா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களோட சமுதாயம் என்ன. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த வீடியோ போகும். இதுவும் 1 மணி நேரம் போகும், சரிங்களா? ஸோ 16ஆம் நூற்றாண்டால் இவங்க வரும்போது இந்திய மக்கள் தொகை 15 கோடியாக இருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டில் 20 கோடியாக இருக்கலாம் அப்படின்னு மதிப்பீடு செய்கிறாங்க. ஸோ நிலங்களின் பெரும்பான்மையான பகுதி காடுகளாக இருந்ததால் வேளாண்மை குறைவளவில் தான் இருந்துச்சு. சமூகத்தின் முக்கிய ஒரு தொழிலாக வேளாண்மை இருந்திருக்கு. வேளாண்மை இருந்தாவே அது கிராம சமூகமாக தான் இருக்கும். ஸோ கிராம சமூகத்துக்கான இயல்புகள், உட்கூறுகள், ஆட்சி முறைகள் இருந்தாலும் கிராம நிர்வாகத்தில் ஒரு பொதுத்தன்மை இருந்திருக்கு. முக்காடம் அப்படின்று அழைக்கப்படுகின்ற கிராம தலைவர்கள் அந்த பஞ்சாயத்து அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் வரிகளை வசூலிக்கிறது, கணக்குகளை பராமரிக்கிறது, நிலங்கள் பயன்பாட்டு கொண்டு வராத நிலங்களை வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குது. எல்லா வேலையும் பார்த்தது அந்த பஞ்சாயத்து குரூப் தான். சமூகத்தின் நடுத்தர வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மான்சப்தார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? சிறிய கடை வைத்துப்பவர்கள், மருத்துவர்கள், இசைக்கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள் எல்லாமே கீழ்நிலை இருந்தாங்க. இதே மாதிரி மாதம் ஊதியம் பெறும் ஒரு வர்க்கமும் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சுட்டு மாதம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அந்த சம்பளத்தை, அந்த மானியத்தை வந்து பார்த்தீங்கன்னா மதாத் இ மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த நடுத்தர வர்க்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்களையும் பெரிய மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமான நகரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தில்லி, ஆக்ரா, பதேபூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா. இந்த நகரங்கள்லாம் அப்போ இருந்ததோட அந்த கட்டடங்கள், அந்த செழிப்பை பார்க்கும்போது அதோட சமகால நகரங்களான லண்டன், பாரிஸ் அந்த நகரங்களுக்கு இணையாக இருந்திருக்கு. சிறப்பு உரிமைகளை பெற்ற, தனி சலுகைகளை பெற்ற ஒரு பெரிய வர்க்கமும் இருந்திருக்கு. ஸோ எந்த சலுகையும் பெற்றாத கீழ்நிலையில் இருந்த ஒரு வர்க்கமும் இருந்திருக்கு, எல்லா சலுகையும் பெற்ற உயர் வர்க்கமும் இருந்திருக்கு. 2 பேத்துக்கும் இடையே ஒரு சமத்துவன்மை இருந்தது தெளிவாக தெரியுது. ஆண்கள் லங்கோடு அப்படிங்கிற கோவணத்தை அணிந்திருக்காங்க, டவுசரு. பெண்கள் சேலை போட்டிருக்காங்க. ஏழை மக்கள் அப்பையும் மண் வீடுகள் தான் வச்சிருக்காங்க, மற்றவங்க மாட மாளிகை. சாப்பாடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, சப்பாத்தி, பருப்பு, காய்கறிகள். ரைஸ் அந்த அளவுக்கு இல்லை, ரைஸ் சவுத் இந்தியா தான் வந்திருக்கு. ஸோ சமூகத்தில் அதிக உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்ற ஜமீன்தார்கள், பிரபுக்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. மான்சப்தாரிகளாக இருந்த, ஜாகிர்களாக இருந்த பிரபுக்கள் அவங்க ஊதியத்திற்கு மேற்பட்ட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நல்லாவே வாங்கியிருக்காங்க. அடக்குமுறை, சுரண்டும் இயல்புகள் அதிகமான எண்ணிக்கையில் பிரபுக்கள் இருந்திருக்காங்க. அதாவது அடக்குமுறையும் சுரண்டும் இயல்புகளை கொண்ட பிரபுக்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குதிரையும் யானையும் பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக பயங்கரமாக சுரண்டி தின்றிருக்காங்க. இவங்களோட வீடுகள் அழகாக இருந்திருக்கு, நீரோடைகளும் தோட்டங்களையும் பெற்றிருந்த வீடுகள். உண்மையாக உழைக்கிறவன் மண் வீட்டில் தான் இருந்திருக்கான். ஸோ அதே மாதிரி ஜாதிகள் இருந்திருக்கு. விவசாயிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க. இது எல்லாமே அபுல் பாசல் எழுதிய ஐனி அக்பரியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நூலில் ஜமீன்தார் ஆவறதுக்கான ஜாதிகள் என்ன, தகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு. பெரும்பாலான முஸ்லிம்களும் மேல் ஜாதிக்காரர்களும் ராஜபுத்திர ஜமீன்தார்களும் இருந்திருக்காங்க. ஜமீன்தார்கள் குத்தகை பணத்தை செலுத்த தவறிய ஏழை விவசாயிகளின் நிலங்களை ஜப்தி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பெரும்பாலான பிரபுக்கள் ஆப்கான்லேருந்து வந்தவங்க, ஆசியா ஈரான்லேருந்து வந்தவங்க, இந்திய முஸ்லீம்களும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ராஜபுத்திரர்கள், மராத்தியர்களும் இந்த பிரபுக்கள் அப்படிங்கிற மேல்நிலையில் இருந்திருக்காங்க. அக்பரோடைய ஆட்சி காலத்தில் 15%க்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரலாம் இருந்திருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். பாருங்க, ராஜா மான்சிங், ராஜா பிரபால், ராஜா தோடர்மால் இதெல்லாம் பிரபுக்களாக இருந்த அக்பர் அவையில் இருந்தவங்க, சரிங்களா? ஸோ காயஸ்தர், கத்ரி அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர்களும்
அரசு நிர்வாகத்தில் நியமிச்சிருக்காங்க. அக்பருக்கு அப்புறம் வந்த ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் மராத்தியர்களையும் பிரபுக்களாக நியமித்தார். சிவாஜியோட சந்தை இருக்கார் இல்லையா ஷாஜி, அவரே வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் பிரபுக்களாக ஷாஜகானிடம் வேலை செஞ்சிருக்கார். ஸோ இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குன்னு மத்திய ஆசியாவிலிருந்து தொடர்ந்து புலம்பெயர்தல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதன் மூலமாக பாரசீக இந்திய ஓவியர்களும் இசைக்கலைஞர்களும் இங்கே வந்து பண்பாடு செழித்தோங்கியிருக்கு. ஜாதி முறை ஒரு மேலாதிக்க நிறுவனமாக முகலாயர் காலத்திலும் இருந்திருக்கு. இந்த ஜாதி முறைக்கு எதிராக பக்தியகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இவங்க எல்லாமே வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, சலுகைகள் மறுக்கப்பட்ட, வறுமையில் வாடிய ஏழை மக்களுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க. எது? பக்தி இலக்கியம். இந்த கேட்க ஆள் இல்லாத மக்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆக்சுவலாக முகலாயர் காலத்திலும் பெண்களோட நிலை கொஞ்சம் கீழாக தான் இருந்திருக்கு. மரபுரிமை, சொத்துரிமை அவங்களுக்கு இல்லை. உயர்ஜாதி பெண்கள் விதவையாக தான் இருக்கணும், மறுமணம் இல்லை. சரிங்களா? உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த சில பிரச்சனைகள், சில முயற்சிகளாக முகலாய பேரரசு பண்ணிருக்கு. அக்பர் ஆக்சுவலாக தடையே பண்ணார், ஆனால் அங்கங்கே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் என்னும் பணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தார். ஆக்சுவலாக மணமகன் மணமகளுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஆண்ட அளவுக்கு இல்லைனாலும் பெண்கள் ஓரளவுக்கு ஒரு உரிமை வாய்ந்திருக்காங்க பரம்பரை சொத்துல முகலாய பேரரசில். சரிங்களா? பொருளாதாரம்னு வரும்போது முகலாய பொருளாதாரம் ஒரு காடு சார்ந்த வேளாண்கள் பொருளாதாரம். காடு என்ன பண்ணுது? கைவினை தலைஞர்களுக்கு தேவையான மரப்பொருள்களை, தச்சர்களுக்கு தேவையான, கப்பல் கட்டுவர்களுக்கு தேவையான எல்லாருக்கும் மரங்களை வழங்கியிருக்கு. நூல் நுட்போருக்கு கச்சா பட்டினை கொடுத்துருக்கு. உலோகங்கள் உற்பவருக்கு மரக்கரியை கொடுத்துருக்கு. ஸோ உற்பத்தியாளர்களுக்கும் காடுகளுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. விளைநிலங்கள் குறைவு, காடு அதிகம். சரிங்களா? கிராமப்புறங்களில் பல வகைப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. வேளாண்மை தான் பொருளாதாரத்தின் அடித்தளம். ஸோ சொத்துக்கள் வைத்துக்கொள்ள உரிமை மறுக்கப்பட்ட ஏழை மக்கள் விவசாயிகளாக இருந்திருக்காங்க. இவங்க மக்கள் தொகையில் ஏறத்தாழ 25% இருந்திருக்காங்க. ஜமீன்தார்களும் கிராம தலைவரும் ஏராளமான நிலங்களை வைத்து மக்களை சுரண்டி தின்றுக்கானுங்க. கிணற்று நீர் பாசனம் தான் முக்கிய பாசன முறை. சரிங்களா? ரபி, காரிஃப் இரு வேளாண்மை பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நம்ம ஊர்ல புகையிலையும் மக்காச்சோளமும் எதுக்கப்புறம் வந்துச்சு? 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அறிமுகமாச்சு. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மிளகாயும் வேர்க்கடலையும் அதற்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்திருக்கு. அதே மாதிரி அனாசி பழம் 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானது. இது எல்லாமே அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இல்லை. மாம்பழ ரகங்களை போர்ச்சுகீசியர் வளர்த்திருக்காங்க. இமாம் பசத் முகலாயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு மாம்பழ வகை தான். அதற்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யாலாம் பின்னாடி வந்திருக்கு. ஆக்சுவலாக தக்காளி, கொய்யாலாம் முன்னாடியே இருந்திருக்கு. நான் சொல்றது இந்த வெளிநாட்டு ரகங்கள். அவுரி முகலாயர்களின் முக்கிய வணிக பயிர். ஸோ இந்த புகையிலை மக்காச்சோளம் 17ஆம் நூற்றாண்டு, அனாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பட்டு உற்பத்தி வங்காளத்தில் பிரமிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட்டுப்பாதை வங்காளம். ஆக்சுவலாக வங்காளம் தான் எல்லா பட்டு துணியும் அனுப்பி வைக்கும் ஒரு ஹப்பு, ஒரு ஹெட் ஆஃபீஸாக இருந்திருக்கு. சரிங்களா? முகலாய ஆளும் வர்க்கத்திற்கு நிலவரி தான் ஒரு முக்கிய வருவாய், விளைச்சல்ல ஒரு பங்கு. இவங்க ஜப்தி முறையே இது பண்ணி, ஜப்தினா பூட்டி எடுத்துட்டு போறதில்ல, நிலங்களுக்கு அளவை செய்யப்பட்டு அதோட வளத்துக்கு ஏற்பவும் தன்மைக்கு ஏற்பத்துக்கும் வரி நிர்ணயம் செய்யறது. அதுதான் ஜப்தி முறை. இது தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்டது, அக்பரால பிரகடனம் செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைக்கு பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தஸ்தர். சார் என்ன ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது? இல்லை, நான் ஸ்லோவாக தான் போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும், ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கர்கானா அப்படிங்கிற தொழில்கூடங்கள் இருந்திருக்கு. அந்த தொழில்கூடங்கள் தான் விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. சரிங்களா? இந்த கற்கானல் தான் அரண்மனை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்திருக்கு. கைவினை கலைஞர்கள் உற்பத்தி ஆடம்பர பொருட்களை வர்த்தகர் உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஸோ கேள்வி வரலாம்,
விலை உயர்ந்த கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் தொழில் கூடத்திற்கு பேர் என்ன முகலாய பேரரசுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கானா. சரிங்களா. வர்த்தகமும் வணிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா காலத்திலையும் ஷெர்ஷாவுக்கு அப்புறம் வந்த அக்பர் காலத்திலையும் வர்த்தகத்தையும் வாணிகத்தையும் மிகப்பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க. ஸோ அரசியல் ஒருங்கிணைப்பும் திறமை மிக்க சட்ட ஒழுங்கு பராமரிப்பும் சுறுசுறுப்பான வர்த்தகத்தையும் வாணிகத்தையும் உறுதி செய்திருக்கு. சரிங்களா. பஞ்சாரா அப்படிங்கிற ஒரு குழு இருந்திருக்கு. இதுதான் நாடோடி வணிக குழு. பஞ்சாரா இங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாட்டு வண்டி, ஒட்ட வண்டி, ஆறு வழியா சாலை வழியா எல்லா தலையும் இந்த பஞ்சாரா அப்படிங்கிற நாடோடி வணிக குழு பொருட்களை தொலைதூரங்களுக்கு கொண்டு போய் விற்பனை பண்ணிருக்கு. அவங்க என்னென்ன விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம் எல்லாத்தையும் விற்பனை பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கிய மையமாக வங்காளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த சோழமண்டல கடற்கரை பருத்தி துணி உற்பத்திக்காக பெயர் பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியம். காஷ்மீரில் சால்வைகளும் தரை விரிப்புகளும் கைவினைப் பொருட்களும் உற்பத்திக்கு பெயர் பெற்றிருந்தப்ப லாகூரிலிருந்து பொருட்களை இடம் விட்டு இடம் செல்லும் போது பணத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது, பத்திரமா தான் கொடுக்க முடியும். உண்டி என்ற கடன் பத்திரங்கள் உதவி இருக்கு. சோழமண்டல கடற்கரை பருத்தி உற்பத்தி, மஸ்லின் பட்டு வங்காளம், லாகூர் உண்டி கடன் பத்திரிகை. சராய்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷெர்ஷா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சராய்கள் பயணங்களை ஊக்குவிது. சராய்கள்னா தங்கும் விடுதிகள், உணவருந்தக்கூடிய வசதியோட கூடிய தங்கும் விடுதிகள். எல்லா மதத்திலையும் வணிகர்கள் இருந்திருக்காங்க. இந்து, முஸ்லீம், சமணம், போரா முஸ்லீம், ராஜபுத்தனத்து மார்வாரிகள், செட்டியார்கள், மலபார் முஸ்லீம்கள் எல்லாமே புகழ்பெற்ற வணிக சமூகத்தினர். சரிங்களா. மேற்காசிய ஐரோப்பிய நாடுகளோட வணிக தொடர்பு கொண்டிருந்தாலும் இவர் பெரிய இராணுவத்தை வச்சிருந்தாலும் முகலாய பேரரசு ஏன் தோத்து போச்சுன்னா அவங்ககிட்ட வலிமையான கப்பல் படை இல்லை. தாங்கள் ஒரு பலம் பொருந்திய கடற்படை சகாப்தத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு உணராமையே விட்டுட்டாங்க. கப்பற்படை இல்லாதது முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். ஐரோப்பிய வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிருந்து நறுமண பொருட்கள், வங்காளப்பட்டு, மஸ்லின், துணி எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. மாறாக பெருமளவில் தங்கத்தையும் வெள்ளியும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. முகலாயர்களின் வெள்ளி நாணய முறை வெள்ளிக்கான தேவையை அதிகரித்திருக்கு. அடுத்து மதம்னு வரும்போது முகலாயர் காலத்தில் இஸ்லாம் தான் ஒரு பெரிய மதமாக இருந்தாலும் மற்ற மதங்களும் இருந்திருக்கு. சரிங்களா. சமஸ்கிருத மொழியில் அந்த மதத்தோட பல்வேறு கூறுகள் வெளிப்பாடாகி பல பிரிவுகள் தோன்றிருக்கு. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் வைணவ மதத்தின் நூற்றாண்டுகள். ராமர் வழிபாடு வந்திருக்கு. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா துளசிதாசர். சரிங்களா. அதே மாதிரி கடவுளின் அவதாரமாக அவர் தான் கொண்டு வந்தார். ராமர் வழிபாடை கொண்டு வந்தவர் யாரு, துளசிதாசர். எதன் மூலமானா பக்தி பாடல்கள் மூலமாக. அவரோட பக்தி பாடல்களின் தொகுப்பு ராம சரித மனாஸ். அதே மாதிரி விஷ்ணுவையும் கிருஷ்ணரையும் கும்புற வழிபாடும் வந்திருக்கு. ஸோ 16, 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இந்த பக்தி இயக்கம் வளர்ந்து சாதிகளையும் சடங்கு முறைகளையும் கேள்வி கேட்டிருக்கு. இவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தாமல் மக்கள் பேசக்கூடிய கலோக்கியல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாச்சிராரியர், அவர் மகன் விதால்நாத், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்கிறார். இதெல்லாம் தனித்தனியான முக்கியமான பாயிண்ட். சரிங்களா. சூர் சர்வாளி என்னும் இலக்கியத்தை உள்ளூர் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். சூர் சராவளி அதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஏகநாதர், துக்காராம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் கவிஞர்கள். வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட பக்தி இயக்கமான தசருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களின் இயக்கமாக மாறியதுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனி பாயிண்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சரிங்களா. பக்தி இயக்கத்தின் முக்கியமான ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ். சரிங்களா. நெசவு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் முக்கியமான ஒரு கடவுள் வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா போதிச்சிருக்காரு. உருவ வழிபாட்டையும் சாதிகளையும் சடங்குகளையும் சமுதாயங்களையும் கண்டிச்சிருக்காரு. சரிங்களா. இவங்க எல்லாருமே
வாய்மொழி வழியாகவே எளிய மொழியின் வழியாகவே பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதனால தான் வட இந்தியாவின் பெரும் பகுதிகளில் இதெல்லாம் பரவியிருக்கு. பக்தி இலக்கியங்கள் பெரிய அளவுக்கு வந்து மக்களை கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதை சார்ந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிகளாக சேர்ந்தவர்களும் சாதாரண தொழில் செய்யக்கூடிய பிரிவினராகவும் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபீர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நெசவாளர். ரவிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பதனிடும் தொழிலாளி. சைன் என்பவர் சிகை அலங்கார தொழிலாளர். தாது பருத்தியை சுத்தம் செய்பவர். சரிங்களா, தாது அப்படிங்கிறவர் பருத்தியை சுத்தம் செய்தவர். சாட்மானி சமூகத்தைச் சேர்ந்த கபீர் மற்றும் அவருடைய போதனையின் வழித்தோன்றல்களாக சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம், பாரசீகம், நிர்வாகம், அறிவுலக நடவடிக்கைகளின் மொழிகளாக இருக்கையில் பிராந்திய மொழி உயிர் துடிப்பாக இருந்திருக்கு. இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய உயிர் துடிப்பாக இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சீக்கிய மதம் தான் ஒரு கடவுள் வழிபாடு. சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது. சீக்கியர்களின் புனித நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு கிரந்த சாஹிப். சரிங்களா, ஷேக் பரித்து, நாமதேவர், கபீன், சைனு, ரவிதாஸ் அதோட போதனைகளின் உள்ளடக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு கிரந்த சாஹிப் இருந்திருக்கு. அவங்களோட முக்கியமாக கும்பது யாரு? குருநானக்கை கும்பிடுவாங்க. குருநானக்கே என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் ஒருவர் தான் சொல்லியிருக்கார். அவர் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர். உருவ வழிபாடு மதச்சடங்குகளும் கிடையாது. சீக்கிய மதத்தில் உருவ வழிபாடோ மத சடங்கோ எதுவும் கிடையாது. அனைத்து மக்களிடமும் அண்மையும் அமைதியும் போதிக்கணும்னு சொல்லுது. சாதி முறையை கண்டனம் செய்தது சீக்கிய சமூகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பியிசமும் இஸ்லாமோட ஒரு பிரிவு தான். சரிங்களா, இது எங்கே உதயமானதுன்னா ஈரானில். இந்தியாவில் செழித்து வழங்கியது. வைதிக முஸ்லீம் இறையாளருக்கு ஷரியட் முன்வைக்கும் கட்டுப்பாடுகளை சூப்பியிசம் நிறைவேற்றும் வரை அது ஏற்புடையதாகவே இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பியிசமுங்க இஸ்லாமோட ஒரு பிரிவு. அடுத்து கிறிஸ்துவம். இதில் ஏன் இந்த பாடத்தில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முகலாயர் காலத்தில் தான் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக உள்ள வராங்க. ஸோ ஐரோப்பிய வணிகர்களோடு பாதிரியார்களும் வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான மதப்பரப்பாளர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் சேவியர், ராபர்ட் டி நொபிலி. இவங்க ஆரம்பத்தில் வணிகர்களாக வந்து அதற்கப்புறம் மதப்பரப்பாளர்களாக மாறிட்டாங்க. எல்லாமே கத்தோலிக்கியர்கள். டேனியர்கள் இருக்காங்க இல்லையா, டேனிஷ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லூத்தரன் அப்படிங்கிறதா முதல்ல 1706 தரங்கம்பாடிக்கு வந்திருக்காரு. சீகன் பால்கு ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவி 1714 விவிலியம் புதிய ஏற்பாடை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழியாக்கம் செய்திருக்காரு. சரிங்களா, அடுத்து அறிவியலும் தொழில்நுட்பமும் வரும்போது முஸ்லீம்களோட கல்வி பரப்பக்கூடிய முக்கியமான கல்வி நிலையங்கள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராசாக்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாரணாசி மிகச்சிறந்த ஒரு கல்வி மையங்களில் ஒன்றாக இருந்துச்சு. அங்கே ஜோதிடமும் வானியலும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளில் பிரான்ஸ் பயணியான பெர்னியர் என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான கல்வி நிலையங்கள் அப்போ இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவங்க என்னதான் சொன்னாலுமே வானியல், கணிதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. அக்பரின் அவைக்கள புலவராக இருந்த பாஸ்கர் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு? ஒரு கணித நூலை மொழிபெயர்த்தார். அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீலாவதி. ஸோ நீர் இறைப்பதற்காக பல இங்கே பாருங்கள், நீர் இறைக்கும் போது இதெல்லாம் பீப்பாய் கட்டியிருக்கோம். இங்கிலீஷ் படத்தெல்லாம் காட்டுவாங்க. இது அந்த தொட்டியில் சுற்றும் போது இல்லை மொண்டு அப்படியே அள்ளி ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் பாரசீக சக்கரம்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாபர். அதே மாதிரி வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பயன்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர். அதே மாதிரி கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகிலேயே முதல்ல கண்டுபிடிச்சவரும் அக்பர் தான். அதாவது கப்பல் மேலே ஒரு கப்பல் கட்டுவாங்க. இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அதுதான் கப்பலின் ஒட்டகம். சரிங்களா, இந்த தொழில்நுட்பத்தின் பிரகாரம் தான் கப்பல் மேலே ஒரு கப்பல் கட்டி அந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு போகிறது. சரிங்களா, ஸோ திருகாணிகள், உடல் உழைப்பாளர்களால் இயக்கப்படும் துளைப்பான், வைரத்தை பட்டத்திட்டும் கருவி, இதெல்லாம் முகலாயர் காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. வேளாண் கருவிகளும் தொடர்ந்து இருக்கு. உலோகவியலை பொறுத்த வரைக்கும் வார்பிரும்பை உற்பத்தி செய்ய முடியாமல் போனது முகலாயர்களின் ஒரு மிகப்பெரிய டிராபேக். ஏன்னா இந்தியாவில் வச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய பாணியிலான துப்பாக்கி, மேட்ச் லாக்னு சொல்லக்கூடியது. அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா செம்பிளான துப்பாக்கி, ரொம்ப வெயிட்டாக இருக்கும், செலவு அதிகமானது. ஆனால் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, இரும்பில் கொண்டு வரக்கூடிய துப்பாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பீரங்கியும் கொண்டு வந்துட்டாங்க.
17ஆம் நூற்றாண்டில் கூட இந்தியாவால் வார்ப்பெரும்பை உற்பத்தி செய்ய முடியாமல் போனது ஆங்கிலேயர்களின் மிகப்பெரிய ஒரு பலமாக மாறிவிட்டது. சரிங்களா? ஸோ முகலாயர்னு வரும்போது முக்கியமான கலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை. முகலாயர் காலத்தில் கட்டடக்கலை ஒரு மகத்தான வளர்ச்சி பெற்றது. கூண்டு வடிவிலான குமிழ்களை கொண்ட கவிகை மாடங்கள், இப்படி தாஜ்மஹால் எப்படி இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்கள், கலங்கரை விளக்கம் மாதிரி இப்படி நீளமாக மினார்னு சொல்லுவாங்க. இதை தாஜ்மஹாலோட 4 மூலையில் இருக்கும். இங்கே பாருங்க, கூம்பொடியிலான கவிகைகள். தாஜ்மஹால் எங்கே இருக்கு? மேலே இருக்கும். கலங்கரை விளக்கம் போன்ற கலங்கரை விளக்கம் இப்படி தானே இருக்கு. இந்த மாதிரி அமைச்சா ஒரு மெத்தட் எல்லாமே முகலாயர்கள் கொண்டு வந்தது தான். சரியா? ஸோ தூபி மாடங்கள், படங்கள் வரையப்பட்ட பதிக்கப்பட்ட ஓடுகள், இந்த மாதிரி பூவா டிசைனு. சரிங்களா? அந்த மாதிரி பெரிய வடிவங்களுக்கு முகலாயர் கட்டடங்கள் பெயர் பெற்றது. பாபர் ஹுமாயூன் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் இல்லை. சூர் வம்சத்து அரசர்களில் ஷெர்ஷா என்ன பண்ணார்? புராணகிலா ஒன்று கட்டியிருப்பார். அவரோட கல்லறையான சாசரத்தை வந்து பீகாரில் கட்டியிருப்பார். இதெல்லாம் கண்ணை கவரக்கூடிய கட்டிடங்கள். புராணகிலாவில் உயரான படன் படியடுக்கு கொண்ட நடைமேடையில் கட்டப்பட்ட கல்லறைகள் இருந்திருக்கு. நாலாபுரமும் நீர்நிலையில் வைத்த நவீன கூறு அது கொண்டு வந்திருக்கு. பாருங்க, புராணகிலா, சாசரம் ரெண்டும் ஷெர்ஷா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அக்பரோட ஆட்சி காலத்தில் ஹுமாயூனோட கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டது. படியேறி இப்படி கல்லறையை பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுற்றிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டது. ஹுமாயூனோட கல்லறையில் சுற்றிலும் தோற்றங்கள் அமைக்கப்பட்டது. சரியா? மணற்பாங்கான கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ராஜபுத்திர பாணிகளை இணைத்து கட்டப்பட்டதுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. ஆக்ரா கோட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அக்பரின் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நகரம் கைவிடப்பட்டது. அக்பர் என்ன பண்ணார்? சிகப்பு மற்றும் பளிங்கு கற்களாலான புலந்தார் வாசா அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காரு. அது ஒரு அரண்மனை. இதெல்லாம் கட்டடக்கலையின் சாதனைகள். அக்பரின் கல்லடை மாடம் பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டது. சிக்கந்தராவில் தான் அக்பருக்கு கல்லறை கட்டியிருந்தாங்க. அதில் முகலாயர்களோட பாரசீக கட்டடக்கலையோட பௌத்த கட்டடக்கலையும் சேர்ந்திருக்கும். இது அக்பர் காலத்திலேயே அவர் தொடங்கிட்டாரு. அவரோட பையனான ஜஹாங்கீர் அவர் கல்லறையில அவர் அடக்கம் பண்ணி முடிச்சு வச்சாங்க. ஜஹாங்கீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நூர்ஜஹானோட தந்தையர் ஒருத்தர் இருக்கார், இதிமத் உத்தவுலா. அவருக்காக எழுப்பிய கல்லறை தான் வெள்ளை நிற பளிங்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடம். தாஜ்மஹால் இல்லை, இதிமத் உத்தவுலாவோட கல்லறை மாடம். ஷாஜஹான் காலத்தில் முகலாய கட்டடக்கலை உச்சத்தை அடைந்தது, சிகரத்தை அடைந்தது. தாஜ்மஹால் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு கல்லறை மாடம். அது ஆக்சுவலி அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தனித்தனியான கோபுரங்கள், மினார், உலக புகழ் பெற்ற ஒரு கட்டட அமைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் திவானி ஆம்ஸ், திவானி காஸ், மோதி மஹால், ஹிஜ்ர மஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செங்கோட்டை சூழப்பட்ட செங்கோட்டை பிரம்மாண்டமான ஷாஜஹான் காலத்து கட்டடம். செங்கோட்டை யாரு? பாருங்க, புலந்தர் வாசா, பதேபூர் சிக்ரி, செங்கோட்டையில் தான் மோதி மஹால், திவானியாம், திவானி காஸ், மோதி மஹால்லாம் இருக்கு. சரிங்களா? ஆக்ரா கோட்டையும் மோதி மசூலும் முழுவதும் பளிங்கு கற்களானது. டில்லியில் இருக்கிற கம்பீரமான என்னது வாயிற் பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினார்னு சொல்லுவாங்க. உயரமான மெலிதான கோபுரங்கள், ஜும்மா மசூதி, இது எல்லாமே ஷாஜஹானால் எது கட்டப்பட்டதுன்னா செங்கோட்டை, ஆக்ரா கோட்டை, தாஜ்மஹால், திவானியாமு, திவானி காசு, மோதி மஹால், ஜும்மா மசூதி, இதெல்லாம் நான் வச்சுங்க. ஷாஜஹான் அவருக்காக ஷாஜஹானாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காரு. அதுதான் இன்றைய பழைய டில்லி. செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் பழைய டில்லியில் தான் இருக்குது, ஓல்டு டில்லியில் இருக்குது. அவுரங்கசீப் காலத்தில் ஒரே ஒரு மசூதி மட்டும் கட்டியிருக்காரு, லாகூரில், பாதுஷாகி மசூதி. வேறு எதுவும் கட்டலை. ஆனால் அவுரங்கசீப்போட பையன் அவங்களோட அம்மாவுக்கு பீபிகா மக்ரா அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட்டியிருக்காரு? அவுரங்காபாத்தில் கட்டியிருக்காரு. ரபியா உத்தவ் ராணி. இது
சரிங்களா. அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்னா ஜஹாங்கீர் ஷாஜஹான் காலத்தில் ஷாலிமர் தோட்டங்கள், தோட்டக்கலையில் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு அது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பலவித கட்டுமானங்கள் பொது பயன்பாட்டு கட்டியிருக்காங்க. கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் ஒரு போற்றத்தக்க ஒரு சாதனை. ஏன்னா டில்லிக்கு அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க, மேற்கு யமுனா கால்வாயிலேருந்து டில்லிக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு சாதனை. கோமதி ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலமும் ஒரு மகத்தான சாதனை. சரிங்களா. இவங்களோட கட்டடக்கலை முகலாயர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மீதும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு. பிருந்தாவனத்தில் இருக்கிற கோவிந்த் தேவ் கோவிலும், மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகே உள்ள சதுர்ஜிடி அப்படிங்கிற பீர்சிங் கோவிலும் அந்த மதத்தை சார்ந்தவர் மாதிரி இல்லாமல் முகலாய கட்டடக்கலை மாதிரி இருக்கும். ஓவியம்னு சொல்லும்போது ஓவியக்கலையிலும் அவங்க மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. அவங்களோட நுண்ணோவியங்கள் நிறைய இடங்களில் காட்சி வைக்கப்பட்டிருக்கு. குஜராத் மாலவம் உயிர்ப்போடு இருந்த ஓவிய மரபுகள் அழிஞ்சு போயிடுச்சு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால். சரிங்களா. ஸோ பெரும்பாலும் இவங்க ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்களை விளக்கும் பொருட்டு தான் இருக்கும். பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் ஐனி அக்பரிலும் இந்த மாதிரியான நிறைய ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. தஸ்வன், பசவன் அப்படிங்கிற ஓவியர்கள் யாரோட அவையை அலங்கரிச்சாங்கன்னா அக்பரோட அவையை. ஞாபகம் வச்சுங்க, கேள்வி வரும். அதே மாதிரி ஐரோப்பிய ஓவியங்கள் போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரோட அவையில் அறிமுகம் செய்திருக்காங்க. ஜஹாங்கீர் காலத்திலையும் உருவப்படத்தையும் விலங்குகள் வரைவதும் பெரிய அகலம் இருக்குது. இதில் பெரிய ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர். ஸோ முகலாய நுண்ணோவியங்கள் தலை சிறந்த ஓவியரான ரெம்பிராட் மீதிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஷாஜகான் வரைக்கும் அந்த மரபு தொடர்ந்திருக்கு. அவுரங்கசீப்பு அலட்சியத்தால் ஓவியர்கள் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவர் பெருசாக கேர் பண்ணிக்கல. இசையும் நடனம்னு வரும்போது தான்சேன் அப்படிங்கிற இசைக்கலைஞர் பார்த்தீங்கன்னா அக்பரோட அவையில் இருந்திருக்காரு அப்படின்னு ஐனி அக்பரி சொல்கிறாங்க. ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசையை ஆதரிச்சிருக்காங்க. அவுரங்கசீப் இசையை ஆதரித்தவர் அல்ல. ஆனாலும் அவருடைய காலத்தில் இசையை பற்றி அதிகமான செவ்வியல் நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. முகலாய அரசர்களில் முக்கியமான இசை வளர்ச்சி காரணமாக இருந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா. ஸோ பாபர் நாமா, பாதுஷா நாமிங்கிற நூல்களில் இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இலக்கியம். ஸோ முகலாயர் காலத்தில் சமஸ்கிருதமும் பாரசீகமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு. நிறைய பாரசீக சொற்கள் பார்த்தீங்கன்னா ராஜபுத்தர்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா. அக்பர் நாமா அப்படிங்கிற அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கியுள்ளார். முகலாய நிர்வாகத்தை பற்றி ஐனி அக்பரியில் விவரித்துள்ளார். ரெண்டை எழுதினது அபுல் பாசல் தான். ஸோ அறிவியல், புள்ளியல், பண்பாடு எல்லாத்த பற்றியும் ஐனி அக்பரி எழுதியிருக்காங்க. சரிங்களா. அப்துல் ஹமீத் லகோரி, முகமது வரிஸ் ரெண்டு பேரும் ஷாஜகானின் வாழ்க்கை வரலான பாதுஷா நாமை எழுதியிருக்காங்க. நூல்னு போட்டுங்க, அக்பர் நாபா, அக்பரின் வரலாறு, அபுல் பாசல், ஐனி அக்பரி, புள்ளியல், பண்பாடு எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடியது இதையும் அபுல் பாசல். அப்துல் ஹமீத் லகோரி, முகமது வரிஸ், ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறு, பாதுஷா நாமா. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சி, ஆலம்கீர் நாமா, எழுதியவர் முகமது காசிம். சரிங்களா. இதெல்லாம் எழுதி வச்சிங்க. பாபரோட சுயசரிதை எழுதியிருப்பார், துசிக் தி பாபரின்னு சொல்லிட்டு. அதை பேஸா வச்சு அப்துல் ரஹீம் கானி கனான் என்பவர் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்தார். யாரு? பைரம் கானோட பையன். சரிங்களா. அப்புறம் தபிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு, எல்லா மதங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். சரியா. சமஸ்கிருத நூல்களை, நிறைய நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் நடந்திருக்கு. மொழியாக்கத்துக்கென்றே ஒரு துறையை அக்பர் மெயின்டைன் பண்ணியிருக்கார். தராஷுகோ இருக்கார் இல்லையா, அவுரங்கசீப்போட அண்ணா, அவர் என்ன பண்றாரு, சரி அக்பர் அப்படிங்கிற ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா. மகாபாரதத்தையும் மொழிபெயர்த்திருக்காங்க பாரசீக மொழியில. அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் பைசி. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அபுல் பைசியோட மஸ்னவி, உட்பிவி, நசீரிலாம் பாரசீக கவிதைகளின் தொகுப்புகள். முகலாய காலத்தில் சமஸ்கிருத நூல்கள் நிறைய படைக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருத இலக்கியம், காவியம் என்று அழைக்கப்படும் வரலாற்று கவிதைகள் எழுதும் வாய்க்கு பெயர் பெற்றதுன்னு போட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க. கல்கனர் எழுதிய காஷ்மீரின் முழுமையான வரலாறு ராஜவலிபதிகா, இதை
பிரக்னக் பட்டர் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. யாருன்னா அக்பரோட ஆட்சி காலத்தில். காஷ்மீர் பற்றிய முழுமையான வரலாறு. நிறைய பாரசீக மொழிகள் சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டனால அதே மாதிரி கிரேக்க அரேபிய மொழிகளும் நூல்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நீலகண்டர் எழுதிய தஜ்னிலி கலந்தி அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா வானியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு நூல். ஷாஜகானோட அவைக்கள புலவரான ஜெகநீத பாண்டியன் ராசகங்கதரா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார். ஸோ முகலாயர் காலத்தில் உருது ஒரு முக்கியமான ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக இருந்திருக்கு. அப்துர் ரஹீம் கானிகான் இருக்கார் இல்லையா, அவர் மனித உறவுகள் தொடர்பான பக்தி பாடல்களை பிரிட்ஜி மொழியில் எழுதியிருக்கார். இந்தி மொழியின் கிளை மொழி, எப்படி தமிழ்லேருந்து மலையாளம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழியான இந்தி மொழியில் துளசிதாரர் எழுதிய பத்திரிகைகள் ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம். இதே மாதிரி துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வரர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய இலக்கிய மொழிகள். மராத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீரராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முக்தீஸ்வரர் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மராத்திய மொழியில் எழுதியிருக்கார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரும் குறிப்பிட்டிருக்காரு. அவர் எழுதிய அமுக்த மால்யா ஆண்டாளை பற்றிய காவியம். அதே மாதிரி அல்லசானி பெத்தனா எழுதிய மனு சரித்ரா தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெளிவாக படிப்பீங்க. ஸோ தமிழிலிருந்து பிரிந்த மலையாளம் இலக்கிய நிலை அடைந்தது இந்த நூற்றாண்டில் தான், 16, 17ஆம் நூற்றாண்டில் தான். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. அசாமிய மொழியிலும் பக்தி பாடல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ராமாயணம், மகாபாரதம், குதிரைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள்லாம் பக்தி அசாமிய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் சைத்தன்ய வழிபாடு வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது. குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரகந்தத்தில் சீக்கியர்களின் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி மொழியில் புதிய பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சைன வைணவ இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டில் தான் செல்வாக்கு பெற்றிருக்கு. அதே மாதிரி தமிழிலையும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம் முக்கிய நூல்களை ஏற்றிருக்காங்க. சரிங்களா? தாயுமானவர் சமரச சன்மார்க்க அரக்கத்தை உள்ளடக்கிய பக்தி பாடலை ஏற்றிட்டான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. பெரிய பாடம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் புக் பேக்கை பார்ப்போம். இதில் பாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்போ அப்படியே படிச்சிங்க. யார் இங்கே பாரு, அக்பரின் சமகாலத்தான மாபெரும் அரசர்களின் காலம் 1556 to 1605 வரைக்கும். இந்த காலத்தில் தான் இங்கிலாந்து பேரரசு எலிசபெத் டெய்லர் வாழ்ந்திருக்காங்க, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்காங்க, பிரான்ஸை ஆண்ட 4ஆம் ஹென்றி, பாரசீகத்தை சபாவி அரச வம்சத்தின் மாபெரும் வலிமை மிக்க அரசரான மகா அப்பாஸ், இங்கே எல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தான். ஸோ அக்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை, உலகம் பூரா ஸ்ட்ராங்கான அரசர்கள் எல்லாம் இந்த காலம்தான். சரிங்களா? ஸோ புக் பேக் பார்த்துருவோம். 1526 பானிபட் போரில் பாபர் திறம்பட பயன்படுத்தியது மூலம் வெற்றி பெற்றார். பீரங்கி படை. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். கடைசி போரான காக்ரா போரில் பாபர் எதிராக போரிட்டார். யார்? ஆப்கானியர்களுக்கு எதிராக. தனது உரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். யார்? ஷேர்கான். சௌசா மற்றும் கன்னோசி போர் 3940. சரியா? நில உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்தஸ்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர்தாரி, ஜமீன்தாரின்னு ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. பார்த்துடலாமா? கோல் கும்பாஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, அதை படிச்சிருங்க. தாஜ்மஹாலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்பயே எல்லாத்தையும் சொல்லி நான் குழப்ப விரும்பலை. நீங்கள் படிக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கு படிக்கும்போது எல்லாம் பார்த்துங்க. இங்கே இருக்கு பாருங்க. நில உடைமையின் ஒரு முறை. ஜாகிர்தாரி குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்க அதிகாரமும் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி இருப்பார். அவர் தான் ஜாகிர்தாரி. ஜமீன்தார் அப்படின்னா நில உடைமை முறை. ஜமீன்தார் அப்படிங்கிறதுக்கு நில உடைமையாளர்னு பொருள். முகலாயர் காலத்தில் சில பிரபுக்களை ஜமீன்தார்களாக போட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க?
குத்தகைக்காரர்கிட்ட விவசாயிட்ட வரி வசூல் செய்து அரசுக்கு செலுத்துவாங்க. ஸோ அப்போ நம்ம கீழே பார்த்தது ஜாகீர்தாரி, ஒரு அதிகாரியை போட்டு வாங்குறது. ஜமீன்தார்னா ஒருத்தருக்கு அந்த பகுதியில் வரி வசூல் பண்ற உரிமையை கொடுத்துருவாங்க. ஜாகீர்தாரி. அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. ஷெர்ஷா இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கழகத்தை தூண்டுவிக்கிறதால் ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ். குரு தேஜ் பகதூர்னா அவுரங்கசீப். சரியா? டேஸ் ஆட்சியின் போது சிசியா வரியை மீண்டும் விதித்தார். யார்? அவுரங்கசீப். கப்பலின் ஒட்டகம் தொழில்நுட்பத்தை உலகத்தில் கண்டுபிடித்தவர் அக்பர். தான்சேனை அக்பர் ஆதரித்தவர் குவாலியரை சேர்ந்த தான்சேன். பார்த்தோம்ல, இப்பதான் பார்த்தோம். பாதுஷா நாமா யாரோட வாழ்க்கை வரலாறு? ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. ஜோதிட ஆய்வு நூல் எது? தஜினி கலந்தி. தஜினி கலந்தியா ரசகங்காதரவா ராஜவழிபதிகா அப்படின்னா இது காஷ்மீரோட வரலாறு. இது தஜினி கலந்தின்னு நினைக்கிறேன். இது ஒரு தடவை பார்த்துங்க. மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் யாரு? குமரகுருபர். சரியா? தவறான கூற்று இது சரி, புதிய இது தவறு, இது ரைட்டு, இதுதான் தவறு. தவறான கூற்றுன்னு கொடுத்துட்டாங்க. அக்பரின் புதிய நகரம் எது? பதேபூர் சிக்ரி. ஸோ அடுத்து கூற்று, தவறான கூற்று. ஒவ்வொரு மான்சப்தாருக்கும் 1 முதல் 10,000 படை வீரர்களை ஜாட்டு. இது ரைட்டு, இது ரைட்டு. குரு அர்ஜுன் சிங், ஆக்சுவலா குரு அர்ஜுன் தேவ் வேற, குரு அர்ஜுன் சிங் வேற. இது தவறு. சரிங்களா? இதுல எது எது தவறுன்னு தெரியல. இது ஆக்சுவலா 1 முதலா 10 முதலாங்கிறது இருக்கு. இதுலயும் எனக்கு டவுட் இருக்கு. ஸோ இது தவறு. சரியா? ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை மேற்கொண்டது. இது கரெக்டு தான். கன்னோசி போருக்கு பின் அக்பர். இது தவறு. ஸோ 1 மட்டும்தான் சரி. ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் சோனார் வரை கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார். இது கரெக்டு தான். ஆக்சுவலா அவர் தான் அமைத்தார். அக்பர் மிகப்பெரிய படையெடுப்புகள் மூலம் பேரரசிற்கு அடித்தளம் போட்டார். ஸோ ரெண்டுமே சரிதான். ஆனா இதுல கிராண்ட் ட்ரங்க்னு எங்கேயும் கொடுக்கல. ஆனா அவர் போட்ட கிராண்ட் ட்ரங்க் சாலை அவர் போட்டார், சீர்படுத்தல. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றால் காரணம் பீரங்கி படையை பயன்படுத்தினார். கரெக்டு தான், சரியான விளக்கம் தான். அவுரங்கசீப் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பம் ஆயிற்று. தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார். ரெண்டுமே தப்பு தான். சரியா? இங்க பாருங்க, அமுக்தமால்யா கிருஷ்ணதேவராயர், பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம் தவறு. ஜெகநாத பாண்டியர் அகந்தாரா கரெக்டா, அல்லசானி பெத்தன இதுதான் தவறு. ஸோ இதை பொறுத்துங்க. ஜும்மா மசூதி யாரு? ஷாஜகான். பாதுஷாகி அவுரங்கசீப். புராணகிலா ஷெர்ஷா. அபுல் பாசல் அக்பரோட ஐனி அக்பரி. சரியா? 1க்கு 2, 4, 1, 3. சரியா? இதோட இந்த பாடம் முடியுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த பாடம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கேங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ டைம் இல்லைனா கூட ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு அந்த பாடமே ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.